சும்மா நான் கரெக்டா ஜாயின் பண்ணிட்டேனா? லேட் 2 நிமிஷம். ஒரு குட்டி ஒர்க் வந்துருச்சு டக்குன்னு. அதனாலதான். நீங்க பிரகாஷ் இப்பதான் பேசினீங்க ஆளை காணோம். வருவார். இந்த மையன் ட்ரெய்லர் பாத்தியா? பார்த்தேன் நான் பிடிச்சிருந்துச்சு. ஆனா இப்பதான் வந்து ரன் டைம் வந்துச்சு. அதை பார்க்கும்போது தான் லைட்டா அந்த என்னன்னு தெரியல, இந்த 2 hour 50 minutesக்கு மேலன்னு சொன்னாலே லைட்டா உள்ளுக்குள்ள ஒரு பக்கா இருக்கு. அதுவும் இந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் படம்ன்றப்போ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எதுவும் சொல்லக்கூடாது, சொல்றேன். ஒரு குட்டி போன் வந்துடுறேன். ஹாய் ப்ரோ. ப்ரோ இப்போ சூர்யா 45 அப்டேட் பார்த்தீங்களா ப்ரோ? பார்த்தேன் ப்ரோ. இன்னைக்கு இல்லை, அது ரொம்ப நாள் முன்னாடி அது டாக்ஸ் போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கு. அஃபிஷியல் ஆகிற வரையும் கன்ஃபார்ம் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் இருந்தாங்க. உங்களுக்கு எப்படி அந்த டைரக்டர் ஓகேவா? பேசுறது நான் கேக்குது. சாரி பிரகாஷ் ப்ரோ, கேக்குதா? யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. கேக்குதா இல்லையா? பிரதர் கேக்குதுங்களா? சுமார் ப்ரோ. கேக்குது ப்ரோ. ஓகே, நீங்க நடுவில் பேசணும் கேட்டுச்சு. ஆனா அப்ப எனக்கு மைக் ஆன் பண்ண முடியல. இப்பதான் மைக் ஆன் பண்ணேன். அதனால தம்ஸ் அப் மட்டும் போட்டேன். நான் பரணி அப்டேட்ல சொல்லிட்டு அப்படியா இல்ல சொல்லணுமா? இல்ல, குட்டி போன் வந்திருக்குன்னு போயிருக்கான். ரைட், ஓகே. அது எந்த போன்னு புரிஞ்சிடுச்சு இப்ப. பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க பிரதர், என்ன அப்டேட், என்ன ஸ்பெஷல்? உங்களுக்கு எதனா கால் வந்ததா எதுக்கு? அவர்கிட்ட இருந்து? ஏங்க நான் ஏற்கனவே சொன்னதுதான், ட்ரோல் மெட்டீரியல் ஆயிடக்கூடாது. ஓகேங்களா? நமக்கு நாமே ட்ரோல் பண்ணிக்க கூடாது. அதனால நடக்கிறது நடக்கட்டும். ஓகேங்களா? நீங்க பாட்டு ட்ரோல் பண்ணி விட்டு காமெடி பீஸ் ஆக்கி விட்றாங்க. இல்ல காமெடி பீஸ் ஆக்கி விட்றாங்க. இல்ல ஓகேங்களா? தலைவர் இப்ப சேர்ல சாய்வா இருப்பாரு, தலைவர் டீ குடிப்பா இருப்பாரு, தலைவர் இப்ப பேப்பர் படிக்க பாருன்னு சொல்லி காமெடி பீஸா மாத்தி விட்றாங்க. ஏதோ நீங்க வேற நம்ம ப்ரோ, வரும்போது நீங்களே சொல்றேன், யோசிப்பீங்க. நார்மலா நம்ம ஓடிட்டு இருக்க வண்டி ஒழுங்கா ஓடிட்டு இருக்குது, நீங்க அதை ஏதாவது பில்டப் பண்றங்கிற பேர்ல இழுத்து விட்றாங்க. போதும். புதுசா ஸ்பீக்கர் நிறைய பேர் வந்திருக்காங்க. உங்களுக்கு ஸ்பீக்கர் அவங்க ஏதாவது ஒப்பீனியன் கேட்போம். அதுக்கப்புறம் அடுத்த விஷயம் போவோம். கோலிவுட் குசும்பன் ஒருத்தர் வந்திருக்கிறார் புதுசா. சொல்லுங்க பிரதர். கோலிவுட் குசும்பன். அதான் ப்ரோ, தக் லைஃப் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுமா ப்ரோ? அதுதான் கேட்குறேன். தக் லைஃப் நெக்ஸ்ட் சம்மர் பிரதர். 2025 சம்மர் ரிலீஸ். அநேகமா ஏப்ரல்ல ரிலீஸ் ஆகும். 2025 ஏப்ரல்ல ரிலீஸ் ஆகும். இல்ல ப்ரோ, இது STR 48 முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இது STR 48 தானே ரிலீஸ் ஆகும், இல்ல இது STR 47? இது புரியல. இல்ல தக் லைஃப் வந்து 49 தான். ஆனா அது முன்கூட்டியே ரிலீஸ் ஆகிறதுனால நீங்க 48 படியும் நீங்க எடுத்துக்க வேண்டியதான். STR 48 தேசிங்க பெரியசாமி படம் அதுக்கப்புறம் எடுக்க போறாங்க. அதுக்கு நடுவில் இன்னொரு படம் வேற வரும். அவர் இந்த 2 படம், அதாவது STR 48ன்னு அறிவிச்ச படத்துக்கு அப்புறம்
தக்லைஃப் ரிலீஸ் ஆயிரும், அதுக்கப்புறம் இன்னொரு படம் ரிலீஸ் ஆயிரும், அதுக்கப்புறம் தான் STR48 ரெடியே ஆகும். கடைசியா 10 தலை ரிலீஸ் போன வருஷம் பிப்ரவரி ரிலீஸ் ஆச்சா? இப்போ 2 வருஷமும் படமே இல்லையா அப்போ? ஆமா ஆமா, நமக்கு இது புதுசு இல்லையே. சிம்பிள் படம் எத்தனை வருஷம் படம் இல்லாம இருந்திருக்கும். பிரகாஷ் ப்ரோ, தக்லீஃப் ஹையஸ்ட் டிஜிட்டல் போயிருக்கு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஓடிடிலாம் டவுன் நாங்க இல்ல இல்லைங்க பிரதர், இது கமலுக்கு வந்து விக்ரமுக்கு அப்புறம் மார்க்கெட் பயங்கர பூம் ஆயிருக்கு, பயங்கரமா. ஓகேங்களா, இந்தியன் டூவே ஓடிடி ரைட்ஸ் வந்து பயங்கரமான ரேட்டுக்கு போச்சு. தக்லீஃப் வந்து ஒரு மிகப்பெரிய கூடுதல் விலைக்கு கொடுத்து வாங்கியிருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து காம்பினேஷன்ங்கிறது ஒன்று. இப்போ கமலோட மார்க்கெட் விக்ரமுக்கு அப்புறம் ஏறி இருக்குங்கிறது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணிரத்னம் பொன்னியின் செல்வனுக்கு அப்புறம் அவர் வராரு. கூடுதலாக சிம்புவோட என்ட்ரி வந்து இப்போ அவரோட வேல்யூ வந்து கொஞ்சம் ஏறி இருக்கு. எப்படின்னா மாநாடுக்கு அப்புறமே அவர் வந்து மாநாடு வந்து தென்னிந்திய அப்புறம் ஒரு கிராஃப் வந்து பயங்கரமா ஏறி இருக்குங்கிறனால சிம்பு, அசோக் செல்வன், இது மாதிரி கூடுதல் ஃபேக்டர்ஸ் எல்லாத்துக்கும் மேல மணிரத்னம், ஏஆர் ரஹ்மான், கமலஹாசன், இந்த 3 பேருக்கு கூட்டணி. அது போக கமலஹாசன்ங்கிறது நாயகன் படத்துக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் கூட்டணி சேர்றாங்க. இத்தனைக்கும் சொந்தக்காரங்களா இருந்தாலும் மாமனார் மருமனாவே இருந்தாலும் இத்தனை வருஷம் ஆயிருக்கு அவங்க மாமனார் மருமகன் சேர்றதுக்கே. ப்ரோ சிம்புனாலே மார்க்கெட் தான் ப்ரோ. சிம்பு தமிழ்நாட்டில் பெரிய ப்ளஸ் ப்ரோ. ஆனால் கமலும் மணிரத்னமும் இந்தியா ஃபுல்லாக ஃபேமஸ்ல, அவங்க 80sலேருந்தே ஃபேமஸ். இல்ல அதுதான் காரணம். ஏன்னா கமல் மணிரத்னம் காம்பினேஷன், மாமனார் மருமகன் காம்பினேஷன் வந்து பல வருஷம் கழிச்சு திரும்ப ரீயூனிட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு வகை. அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு, மணிரத்ன காம்போ, அது ஒன்று. அதுக்கப்புறம் சிம்புவோட என்ட்ரிங்கிறது ஒரு கூடுதல் பூஸ்ட். இதுக்கு மேல பொன்னியின் செல்வன் படத்துக்கு அப்புறம் அவர் வராருல, ஒரு பேன் இந்தியா பிளாக் பஸ்டர், அவருக்கு ஃபர்ஸ்ட் பார்ட், அந்த பெரிய படத்தை, பெரிய பேரு, எல்லாத்தையும் தாண்டி ஒரு அவ்வளவு பெரிய படத்தை எடுத்து முடிச்சிட்டாருங்கிறதே அவருக்கு சாதனை. குறுகிய காலகட்டத்துக்குள்ள எடுத்து முடிச்சாருங்கிறதே அவருக்கு ஒரு சாதனைங்கிறனால நல்லா ஹைப் எகிரி இருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் படம், ஆக்ஷன் கமர்ஷியல் படங்கிறதுக்கு எப்பவுமே ஒரு வேல்யூ உண்டு. தக்லைஃப் வந்து அந்த வகையில வந்து ஒரு மிரட்டலான ஆக்ஷன் படம் சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். நமக்கு ஏதாவது டீசரோ ட்ரைலரோ வந்தா நம்ம அதை பத்தி தெரியும் நமக்கு. ஹலோ, ஹாய். பர்னி வாங்க, வரும்போதே மியூட் பண்ணிட்டு வரீங்க. நான் பேசிட்டு வரேன்டா அப்புறம்னு. இல்லை இல்லை, தெரியாமல் கைப்பற்றுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்டேட்ஸ் சொல்லிடுறேன். கொஞ்சம் ஒர்க்கு லைட்டாக இருக்கிறதுனால அப்பப்போ போக வேண்டி இருக்குன்னு தோணுது. பார்க்கலாம், இருப்பேன் ஸ்பேஸில் மோஸ்ட்லி. ஆனால் இன்றைக்கி நான் பெருசாக அப்டேட்ஸ் எதுவும் கவர் பண்ணுவேன்னு தெரில, பார்க்கலாம். ரெட் ஒன் ட்ரெய்லர் வந்திருக்கு. ஹாலிவுட் இங்கிலீஷ் படம், கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் மூவி. சாண்டா கிளாஸே கிட்னாப் பண்ணிடுவாங்க இந்த படத்தில். ஸோ அந்த படத்துக்கு வெயிட்டிங் உண்மையிலே. அதேமாதிரி கொட்டுக்காளி வந்து கிராண்ட் பிரிக்ஸ் அவார்டு, ரஷ்யன் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அவார்டு வாங்கியிருக்கு. மெய்யழகன் ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. படம் வந்து 2 மணி நேரம் 57 நிமிஷம் ரன் டைம். ஒரு ஃபீல் குட் படம் தான். ஸோ பார்ப்போம். எனக்கு ரன் டைம் மட்டும்தான் கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்குது. பட் கண்டென்ட்டாக இருந்துச்சுன்னா ஓகே. அதே மாதிரி வேல்ஸோட அடுத்த ரிலீஸ் பார்த்தீங்கன்னா சூமோ. ரொம்ப நாளாக, ரொம்ப வருஷமாக அந்த படம் ரிலீஸ் ஆகும் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. பட் ஃபைனலாக அக்டோபர் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேட் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. மேபி மோஸ்ட் லைக்லி October 10 ஆர் October 18 இருக்கும்னு தோணுது. அதேமாரி த்ருவ் விக்ரம் பர்த்டே ஸ்பெஷல் வந்து பைசன் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மாரி செல்வராஜோட அடுத்த படம். பாரஞ்சித் தான் வந்து அந்த படத்தை வந்து ப்ரெசன்ட் பண்ணுறாரு. ஸோ அதே மாதிரி கிரிக்கெட்டர் அஸ்வின் அவங்க ஒய்ஃப் லப்பர் பந்து படம் பார்த்துட்டு அவங்க பிடிச்சிருந்துன்னு சொல்லி இன்ஸ்டாவில் ஸ்டோரியாக போட்டிருந்தாங்க. தேவரா புக்கிங்ஸ். யாரோட ஒய்ஃப் ப்ரோ? கிரிக்கெட்டர் அஸ்வின். ஓகே ஓகே. வேற ஏதாவது அப்டேட் இருக்கா? மார்வலோட தண்டர் போல்ட்ஸ் ட்ரைலர் இப்போ விட்டாங்க ப்ரோ. சும்மா ரிலீஸ் டேட் சொல்லிட்டீங்களா? ரிலீஸ் டேட் சொல்லவே இல்லையா அவங்க? அக்டோபர் ரிலீஸ்னு தானே சொன்னாங்க. ரிலீஸ் டேட் சொன்னாங்களா என்ன? அவ்வளோதான், வேற ஒன்றும் அவங்க சொல்லலை. ஆனால் ரிலீஸ் பிளான் வந்து October 18 போல இருக்கு. ஓகே ஓகேண்ணா. மார்வல் தண்டர் போல்ட்ஸ் ட்ரெய்லர் பார்த்துட்டீங்களா ப்ரோ? இல்ல ப்ரோ, 3 நிமிஷத்துக்கு கொடுத்தாங்க, டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த இது சொல்லுவாங்கல்ல, அப்படின்னா என்னன்னே எனக்கு தெரியாது, ஏதோ ஒரு மீம் வரும்ல, அதுதான் எனக்கு நீங்க சொல்லுது. அப்படின்னா என்னன்னே எனக்கு தெரியாது. மார்வலோட அடுத்த படம் தண்டர் போல்ட்ஸ்.
அந்த படத்தோட மே ட்ரெய்லர் மே வந்திருக்கு. 2 ரிலீஸ். மே 2025 ஓகே மே போட்டிருக்காங்க. எங்க கேப்ஷன்லயும் போட சொன்னா என்ன எங்களுக்கு மே 2025 மட்டும் போட்டு வச்சிருக்காங்க. 3.5 நிமிஷத்துக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்கான் மார்வல். ஓகே அதுக்குமே வெயிட்டிங்கு. அடுத்த வருஷம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதே மாதிரி ஸ்பைடர்மேன் படம் வந்து அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல வந்து அதிக ஒரு பங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு வந்த நியூஸ் அடுத்த ஸ்பைடர்மேன் படம் அந்த ஒரு டூம்ஸ்டேவை இம்பேக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அந்த படத்துக்கு தான் உண்மையிலேயே வெயிட்டிங். எனக்கு தெரிஞ்ச அடுத்து மார்வலில் கொஞ்சம் ரெக்கார்ட் பிரேக் பண்ணுற படம் அடுத்து ஸ்பைடர்மேனாக தான் இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் டூம்ஸ்டே ஓகே பார்ப்போம். ஏன்னா டாக்டர் டூம்னாலே ஸ்பைடர்மேன் தான். அவங்க 2 பேர் தான் எப்பவுமே எனிமி. அதுதான் ப்ரோ அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ல 2 பேரும் ஒன்றா காமிச்சிட்டு இதில் எப்படி காமிக்கும் போது எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. பட் பார்ப்போம். ஓ நீங்க அப்படி ஆர்டிஸ்ட் வழியா வரீங்களா? நடுவில் யாரோ ஏதோ சொல்ல வந்தாங்க அப்படி இல்லைன்னு. இல்ல பர்னி பிரதர், அது என்னன்னா டூம்ஸ்டே படம் வந்து 2 வருஷம் தானே இருக்கு. அதனால இல்ல பர்னி யாரோட ஸ்பீக்கர்லயே சவுண்ட் வருது பர்னி, கொஞ்சம் நிப்பாட்டிட்டு. அவர் தான் பேசுறாரு. என்னோட நான் பிரதர் கொஞ்சம் வெளியே வந்துட்டு பேசுங்க பிரதர். ஏன்னா யூடியூப்ல கேட்கறவங்களுக்கும் கொஞ்சம் திடீர்னு எப்படின்னா காதுல வந்து ஹெட்செட் போட்டு கேட்டாங்கன்னா கஷ்டமா போயிடும். அதுக்காக தான். இப்ப கேக்குதுங்களா? இப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்கு. இருந்தாலும் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்குண்ணா. இல்ல அது பொண்ணு கூட இருக்கு, அதனால சவுண்ட் வந்திருக்கும். அதாங்க இப்ப தானோஸ் மாதிரி பில்டப் பண்ணி கொண்டு வரதுக்கு டைம் இல்ல. ஆக்சுவலா அவெஞ்சர்ஸ்க்கு 10 வருஷம் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பில்டப் பண்ண. இன்னும் 2 வருஷத்துல டாக்டர் டூம் வந்து பயங்கர வில்லனா காமிக்கணும். அப்போ மக்கள்கிட்ட சீக்கிரம் ரீச் ஆக வைக்கணும் டாக்டர் டூம். ஸோ வேற வழியே கிடையாது. ஸ்பைடர்மேன் மாதிரி ஆல்ரெடி நல்லா ரீச் ஆன கேரக்டரை வச்சுதான் வில்லனை இன்னும் சீக்கிரம் அந்த பில்டப்பை கொடுத்து எண்ட் கேம் மாதிரி மாஸ் ஆக்கணும். அதுக்காக இந்த பிளான் அவங்களுக்கு மார்வலுக்கு. வேற ஒன்றும் இல்லை. சின்ன சின்ன படத்துல எல்லாம் டூமை காமிச்சு ரீச் பண்ண வைக்க முடியாது மாஸ் ஆடியன்ஸ்க்கு. டாக்டர் டூம் எவ்வளவு பெரிய ஆளுன்னு அதுக்காக தான். ஓகே பார்ப்போம். அந்த எனக்கு தெரியல மார்வல் கம்பேக். இப்போ அகத்தா ஆளெல்லாம் சீரீஸ் கூட வந்திருக்கு, நான் பார்க்கல இன்னும். பட் ஆனால் வந்து என்ன சொல்ல பார்த்தவங்க எல்லாமே கொஞ்சம் ஓகே பரவாயில்ல அந்த ரேஞ்சில் தான் சொன்னாங்க. ஸோ அது என்னன்னு தெரியல, மார்வல் ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. அடுத்து ஏதாவது ஒரு நல்ல இது அமைட்டும். இது உல்வரின் கூட வந்து அந்த என்ன சொல்ல கேமியோஸ் அந்த ஸ்டோரியை விட அந்த ரெஃபரன்ஸு கேமியோஸ் அந்த தியேட்டர் மூமெண்ட்ஸாக நிறைய வச்சதுனால நிறைய பேர்த்துக்கு பிடிச்சது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு படம் பிடிச்சது. பட் சொல்கிறேன் கோலி ரைட்ஸ் ப்ரோ கை தூக்கி இருக்கீங்க, சொல்லுங்க ப்ரோ. பிரகாஷ் பிரதர் வணக்கம் பிரதர். பிரகாஷ்னா இல்லை போல. பிரகாஷ்னா கேக்குதா? இல்ல அவர்கிட்ட நான் ரொம்ப நாளா கேட்டு இருந்தேன். அந்த இது ஹெல்ப் இது ஒரு வழியா ஸ்டார்ட் பண்ணிட்டாரு போல, அதுக்கு தான் பேசலாம். ஆமா ப்ரோ. நேத்து தான் சும்மா ஒரு இன்ட்ரோ நேத்து ஒரு சினாப்சிஸ் மாதிரி கொடுத்திருந்தாரு, ஒரு இன்ட்ரோ மாதிரி சூப்பரா இருந்தது. அப்போ வெயிட்டிங் ப்ரோ. வெனஸ்டேல இருந்து ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லியிருந்தாருல. நாளைக்கு தானே வெனஸ்டே. இன்னைக்கு என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை, மண்டே. மண்டே ப்ரோ. பாருங்க ஒரு சின்ன ஒரு விஷயம் கேட்கணும். அப்டேட்ல எதுக்குன்னு சொல்லி ஏதோ கேட்டீங்க, சாரி. அதுக்கப்புறம் மியூட் ஆயிடுச்சு. மலையாள மூவி வாலா பார்த்தேன் ப்ரோ, வேற லெவலா இருந்துச்சு. தமிழ்ல தான் பார்த்தேன், சூப்பரா இருந்துச்சு. அது ஓடிடி ஓடிட்டு இருக்கா ப்ரோ? இது எது ப்ரோ? அந்த வாழா அதான் மலையாள படம் சொன்னீங்க. இன்னைக்கு தான் ப்ரோ ரிலீஸ் ஓடிடில. பர்னி ப்ரோ இது எப்போ ரிலீஸ் ப்ரோ? தங்கதான் ஓடிடில நெட்ஃபிளிக்ஸ் இது. பரணி ப்ரோவும் அவைலபிளா இல்ல போல. யாருக்காவது ஐடியா இருக்கா இன்னைக்கு அது ஓடிடில? அது 20ஆம் தேதியே போட்டாங்க, போஸ்டரே விட்டாங்க அபிஷியலா. ஆனா 20ஆம் தேதி விடல படம், என்னன்னு தெரியல. ஆனா ஹெச்டி பிரிண்ட் லீக் ஆயிருந்துச்சு அதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி. ஐயோ சாரி, கொஞ்ச நேரம் நான் போயிட்டேன், என்ன நடந்துச்சுன்னு தெரியல. மாவீரன் ப்ரோ வாழை நல்லா இருந்துச்சுன்னு சொன்னீங்க, கரெக்டா? ஆமா ப்ரோ.
அப்பதான் நான் போனேன். சொல்லுங்க படம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. ஒரு ஆரம்பிக்கிறதே எனக்கு ஓப்பனிங் 5 மினிட்ஸ்லேயே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு படம். தமிழ்ல இந்த மாதிரி நிறைய ட்ரை பண்றாங்க. அது என்ன அறவேக்காடா போயிருது அவ்வளவுதான். இந்த இப்போ ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி ரங்கோலின்னு ஒரு படம் இதே மாதிரி ட்ரை பண்ணிருப்பாங்க. பாபா பிளாக் ஷிப் இதே மாதிரி ட்ரை பண்ணிருப்பாங்க. கடைசியா இந்த மாதிரி தான் ஒரு மெசேஜை கன்வே பண்ண அவங்களும் ட்ரை பண்றாங்க. ஆனா கிரிஞ்ச் எலமெண்ட்ஸ் ஜாஸ்தி ஆகுறதால அது அப்படியே படம் ஒரு மாதிரி போயிருது அந்த படம்லாம். இது கரெக்டா நம்ம என்ன பண்ணணும்? இதுல ஒரு கிரிஞ்சுக்கான ஸ்பேஸ் நிறைய இருக்கு. ஆனா ஒரு சீன் கூட கிரிஞ்சா இல்லை. அவ்வளோ ஃபன்னா இருக்கும். எல்லா சீனையும் வந்து நம்மளோட கம்பேர் பண்ணிக்க முடியும். நம்ம இதை பண்ணியிருக்கோம்ல ஸ்கூல்ல, நம்ம இதை பண்ணியிருக்கோம்ல காலேஜ்லன்னு வரிசையா எல்லாமே கனெக்ட் ஆச்சு நம்மளோட. ஒரு இது கூட இல்லாம ஒரு கம்ப்ளைண்டே இல்லை இந்த படத்துல. டியூரேஷன் ஆகட்டும் எல்லாமே சூப்பர். குறிப்பா அந்த மூசா கேரக்டர், அவங்க அப்பா கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. 2 கேரக்டருமே ரொம்ப லவ் பண்றேன். அந்த மாதிரி அப்பா கேரக்டர்லாம் வேற லெவல். செம்மல்ல. ஆமா. எனக்குமே பிடிச்சிருந்துச்சு. பட் ஆனா அதே மாதிரி அந்த படம் பார்த்தீங்கன்னா பார்ட் 2க்கு லீட் கொடுத்துருப்பாங்க. பார்ட் 2 எடுக்க போறதாக ஒரு தகவல் இருக்கு. ஸோ பார்ப்போம். பரணி ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. இது சூர்யா 45 வந்து ஆர்ஜே பாலாஜி டைரக்ட் பண்ண போறாருன்னு போட்டுட்டு இருக்காங்க. என்ன ப்ரோ? அப்படியா? நான் பார்க்கலையே. ஆமா ப்ரோ, டிஎல் ஃபுல்லா தான் ப்ரோ இருக்கு. சுகுமார் ப்ரோ இல்ல அவரே சொல்லியிருக்க மாதிரி போடுறாங்க. அவரே ஏதோ ஸ்பேஸ்ல சொன்ன மாதிரி. சுகுமார் ப்ரோக்கு தெரியும் ப்ரோ. அது என்ன ஜானர் ப்ரோ? அது காமெடியா, ஃபேமிலி ஸ்டோரியா, இல்லை ஆக்ஷன் படமா? ஃபேமிலி கலந்த ஆக்ஷன் எல்லாமே ஓகே ஓகே ப்ரோ. ப்ரோ ஈட்டி மாதிரி இருக்காதுல்ல ப்ரோ? அந்த மாதிரி இருக்காது, ஃபன்னா இருக்கும். ரொம்ப நன்றி ப்ரோ. பரணி ப்ரோ, அப்புறம் கிஷ்கிந்த காண்டம் பார்த்துட்டு ஒரு ரிவ்யூ சொல்லலாம்னு பார்த்தா நான் ரொம்ப நாள் வரவே இல்லை ஸ்பேஸ். நான் வந்த அன்னைக்கு நீங்க வரல. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் ப்ரோ கொஞ்சம் இதா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா கிரிப்பிங்கா இருந்துச்சு. அதே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவங்க கொஞ்ச நாச்சும் வச்சிருக்கலாம். ஆனா முடியும் போது கொஞ்சம் ஃபுல்ஃபில்லா முடிஞ்சிச்சு படம் பார்க்கும்போது. செகண்ட் ஹாஃப் ஒன்னொன்னு ரிவீல் ஆகும்போது நல்லா இருந்துச்சு. இல்ல அந்த படத்துக்கு வந்து என்னன்னா நம்ம அந்த மாதிரி எடுத்துட்டு போற மேக்கிங் தான் ப்ரோ கரெக்டா இருக்கும். ஏன்னா அது ரொம்ப ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகும். பட் ஆனா ஒரு பேசிக்கா ஒருத்தவங்க லைஃப்ல என்ன நடக்குமோ அது அப்படியே அழகா காமிச்சிருப்பாங்க. டுவர்ட்ஸ் எண்டு போறப்போ நமக்கு பயங்கர சர்ப்ரைசிங்கா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகலாம் ப்ரோ, ஆனா ரொம்ப ஸ்லோவா ஸ்டார்ட் ஆச்சு ப்ரோ. எனக்குலாம் இடையில ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தூக்கமே வந்துருச்சு. போய் செகண்ட் ஹாஃப் வந்ததும் கிரிப்பிங்கா இருந்துச்சு. பரணி ப்ரோ, இந்த தேவரா அப்புறம் மேலகணிதோட புக்கிங் இன்னைக்கு வந்து அப்டேட் கொடுத்துருந்தாங்களா? அது சொல்லிட்டீங்களா ஸ்டார்டிங்ல அப்டேட்ல? இன்னைக்கு புக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றது நான் சொல்லல. அதே மாதிரி பிரகாஷ் ப்ரோ கேக்குது ப்ரோ. தமிழ் வேந்தன் ப்ரோ, நீங்க சொன்னீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சுன்னு சொல்லி. என்னன்னா அந்த கேரக்டர் செட் பண்றது, அந்த ஸ்டோரி பேஸ் செட் பண்றது, அது எல்லாத்துக்குமே அந்த டைமாக தான் நான் பார்க்குறேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது ஓரளவு வந்து எனக்கு வந்து போர்லாம் அடிக்கல. ரொம்ப டீசெண்டாக தான் போச்சு. எனக்கு எந்த சீனுமே படம் ஃபுல்லாகவே எங்கேயுமே போர்லாம் அடிக்கல. அது ஃபுல்லாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எதுக்கு சில சீன்ஸ் வந்து அப்படி பிளேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி. இப்போ சொன்னால் ஸ்பாய்லராக இருக்கும். பட் அதனால நான் எதுவும் சொல்லலை. புரிஞ்சது ப்ரோ. அது எல்லா சீனுமே ரிலேட் ஆச்சு செகண்ட் ஹாஃப்ல. நான் சொன்னது ரொம்ப ஸ்லோவா மூவ் ஆச்சு அது சொன்னேன். ஓகே ஓகே ப்ரோ. தீஷ் ப்ரோ, நீங்க தானே பரணி நடுவுல வேற யாரோ பிரகாஷ் ப்ரோன்னு கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்கடையே சொல்லுங்க ப்ரோன்னு சொல்றதே ஒரு கால் வந்ததுனால கட் ஆயிடுச்சு, வெளியே போயிடுச்சு. யார் கூப்பிட்டாங்கன்னு தெரியல, சாரி. இல்ல அது கோலி ரைட்ஸ்ன்னு நினைக்கிறேன். அவர் வந்து நீங்க இது என்ன ஐயோ புதன்கிழமையில ஸ்டார்ட் பண்றீங்களா? அத பத்தி சொல்லியிருந்தாரு. ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஃபைனலா ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சரிங்களா? பதில் சொல்றக்காட்டி சொல்லுங்க ப்ரோன்னு சொல்றக்காட்டியுமே கரெக்டா கால் வந்துருச்சு, சொல்ல முடியாம போயிருச்சு. இப்போ 2வது தடவை மைக் ஆன் பண்ணி மைக் பேச முடியல.
ரைட் ஓகே. நம்ம புதன்கிழமையிலேருந்து பிளான் பண்ணியிருக்கோம், கரெக்டாக நடந்துருவோம். ஸ்பேஸ் முடிகிற தருவாயில் 9 to 10 சொல்லுவோம். அதில் ஒரே ஒரு வேல்பாரி மட்டும் எப்படின்னு சொல்லி ஒரு சின்ன வரி மட்டும் இப்போ சொல்லிடுறேன். பொன்னியின் செல்வன் வந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக நடக்கிற கதை மாதிரி இருக்கும், அதை ஸ்ட்ரைட்டாக சொல்லி முடிச்சிருவோம், ஈஸியாக உங்களுக்கு கன்வே ஆயிரும். வேல்பாரி பார்த்தீங்கன்னா இந்த இது நம்ம சில படம் சொல்லுவோம், நியோ நாயர் டைப்னு சொல்லுவோம்ல, முன் பின் போயிட்டு போயிட்டு வரும் ஆனால் கனெக்ட் ஆயிரும்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ஒரு கதை தான் வேல்பாரி. கொஞ்சம் முன்ன பின்ன மாறி 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 வரும். அதை நான் சொல்கிறப்போ உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக கேட்டிங்கன்னா அதாவது எந்த ஒரு எபிசோடு கட் பண்ணாமல் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அவ்வளோதான் வேல்பாரியை பொறுத்த வரைக்கும். அது புதன்கிழமையிலேருந்து நம்ம சொல்லுவோம், ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் டிஸ்க்ளைமர்லாம் சொல்லி வேகமாக சொல்லி ஆரம்பிப்போம். ஹலோ பரணி ப்ரோ, சுகுமார் ப்ரோ. ஹாய் ப்ரோ. மெய்யழகன் வந்துட்டு உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. ட்ரெய்லர்லேயே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் அதை கமெண்ட் பண்ணியிருந்தேன், பிரகாஷ் அவர் கூட லைக் பண்ணியிருந்தாரு. அவரோட அந்த இது கீழே தான் நான் அந்த ட்ரெய்லர் கீழே தான் நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன். நல்லா சூப்பரா இருக்கும் bro. படம் நல்லா அதான் இருக்கும். அது சூப்பர். டியூரேஷன் வந்து சில பேர் சொல்றாங்க அது அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுங்க ப்ரோ. சுகுமார் நான் கட் ஆயிடுச்சுண்ணா. பிரகாஷ் நான் கேக்குதா? இல்ல கேக்குது. சுகுமார் ப்ரோ பேசுறதே கேட்கல. சுகுமார் ப்ரோ பேசுறது மட்டும் கேட்கல. இப்ப கேக்குதா? ஓகே ஓகே. அதுதான் இந்த டியூரேஷன் வந்துட்டு அதிகமா இருக்குன்ற மாதிரி வந்து ஃபீல் பண்றாங்க. என்ன ஒரு ஆல்மோஸ்ட் 96க்கும் இதுக்கு என்ன எவ்வளோ ஒரு 20 மினிட்ஸா ஒரு 15-20 மினிட்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். அதே வந்துட்டு அந்த பர்சனால அந்த 96 7 minutes தான் ப்ரோ வித்தியாசம். அது 2 hours 38, இது 45 minutes. அவ்வளவுதான். இல்ல அதுல ஒரு மர்மம் இருக்கு. எப்படின்னா ஒரு பொண்ணு பார்க்க போறீங்க, மாப்பிளோட வயசு கேக்குறாங்க. மாப்பிளோட வயசு நீங்க வந்து 30ன்னு சொன்னீங்கன்னா அப்படி சாக்காயிருவாங்க. 30 33 35 அப்படிம்பாங்க. இதே மாப்பிளைக்கு வந்து 29.5 அப்படின்னு வச்சுங்களேன், 29ன்னு சொன்னா ஓ மாப்பிள்ளை வயசு 29 தானா அப்படிம்பாங்க. அதாவது 29 வயசு அப்படின்னா கூட 29 தானா, ஓகே ஓகே அப்படிம்பாங்க. இதே வந்து 30ன்னு சொல்லி பாருங்க, மிகப்பெரிய ஷாக்கிங் ஆகும். அந்த 30க்கும் 29 வரைக்கும் உள்ள டிஃபரெண்ட்ங்கிறது 6 மாசம் தான். ஆனா அது ஷாக்கா வர விஷயம். அதனால இந்த க்ளோஸ் டு 3 hours நம்ம ஆளுங்க சொன்னாலே கொஞ்சம் பயந்துடுறாங்க. அது எந்த வகையெல்லாம் படம் நல்லா இருந்தா அந்த டைமிங் பெருசா தெரியாது. அவ்வளவுதான் சொல்ல வர விஷயம். உதாரணத்துக்கு சொல்ல வந்தேன். பரணி நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அந்த லாஸ்ட் சீன் படமும் வந்துட்டு தெரிஞ்சு எல்லாருக்குமே வந்து இந்த ட்ரைலருக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி வந்து வந்திருக்கு. பார்ப்போம், ஒரு வெனஸ்டேக்கு அப்புறம் வந்து இன்னொரு நிறைய பாசிட்டிவா படத்தை பத்தி நிறைய வரும். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பயங்கரமான ஒரு இது கிரியேட் ஆகும். டீம் வந்து பயங்கர கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க, அதோட எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஒரு ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு 96 மாதிரியே வந்து இதுவும் இந்த படமும் வந்து ஒரு பெரிய ஹிட் ஆகும் பிரேம்க்கு. ப்ரோ அதே மாதிரி அந்த லேண்ட்ஸ்கேப்பே புதுசு ப்ரோ. தஞ்சாவூர் பேஸ் பண்ணி நிறைய படம் வந்தது இல்லை ப்ரோ. நான் தஞ்சாவூர்காரன் தான், எனக்கெல்லாம் அந்த ஒரு வித்தார்த்த ஒரு படம் நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பெருசா தஞ்சாவூர் பேஸ் பண்ணி வந்தது இல்லை. அதுவே கொஞ்சம் மக்களுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். தேஷ் ப்ரோ நடுவில் ஏதோ கேட்காதீங்க. இல்ல என்ன கேட்கணும்னா, சாரி இன்டரப்ட் பண்ணுது. அப்டேட்ன்றதுல நடுவில் வந்து அப்டேட் சொல்லிட்டு இருந்தீங்க. அப்டேட் லைக் அஸ்வின் வைஃப் வந்து விஷ் பண்ணாங்கன்ற அப்டேட்ல வந்துருச்சா? அதான் கேட்டேன். அது இப்போ அப்டேட்ல வந்து இல்ல அது நான் அப்பதான் ஜஸ்ட் டிஎல்ல வந்துச்சு, சரி அப்படியே சொன்னேன். இதெல்லாம் அப்டேட்ல இதெல்லாம் அப்டேட்டா இல்ல ப்ரோ, அது ஜஸ்ட் இல்ல டிஎல்ல ப்ரோ, வந்துச்சு. இப்போ என்னன்னா அப்படி இல்லை, அவங்க வந்து அவர் மேபி அது அஸ்வின் போட்டு தான் வேற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆயிருக்கும். ஓகே, அவர் இப்போ ஏன்னா டெஸ்ட் மேட்ச்ல இன்னைக்கு தான், அதான் நேற்று தான் மேட்ச் முடிஞ்சிட்டு அந்த ஒரு இதுல அப்படியே வந்து பார்த்துட்டாரு அப்படின்ற மாதிரி இன்னும் ஒரு பயங்கரமான ஒரு இது ஆயிருக்கும். மேபி அவர் கூட பார்த்துருக்கலாம், சொல்ல முடியாது. அவர் ட்வீட்டோ இல்லை வந்து அவர் யூடியூப்ல எதனா பேசினா தெரியும். அவன் ஜஸ்ட் வந்து கேஷுவலா அப்படியே சொன்னதுதான். எனக்கு ஒரு கருத்து இருக்கு. இன்னும் தினேஷை பத்தி தினேஷ் இன்னும் நல்ல கிரெடிட்ஸ் போகணுன்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். எஸ், ஹரிஷ் கல்யாண் நல்லா பண்ணிருக்காரு. ஹரிஷ் கல்யாணோட லைக் தினேஷ் வந்து தூக்கி போயிட்டார். ஓப்பனா சொல்லணும்னா அவரோட அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் வந்து மனுஷன் தூக்கி சாப்பிட்டு தூக்கி போயிட்டாரு. வேற லெவல். அதுதான் ப்ரோ, தினேஷ் வந்துட்டு ஒரு நல்ல ஆக்டரு.
அவரோட படங்கள்லாம் பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி வந்து அவர் நடிச்ச படங்கள் எல்லாத்துலயுமே அவரு அவரு செலக்ட் பண்ணி சும்மா எல்லா படத்துலயும் நடிக்கணுன்ற மாதிரி நடிக்காம அவர் ரொம்ப செலக்டிவா நடிக்கிற ஒரு டைப். கதை ரொம்ப கேட்டுட்டு அந்த கதை வந்து இப்ப அவரோட படங்கள் எல்லாமே வந்து பாருங்க. ஒரு குக்குவா இருக்கட்டும், ஒரு ஒரு படமும் வந்து ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு டிஃப்ரெண்டான ப்ரோ வந்து ஒரு ஜேபிபிலாம் ஜானரா பாருங்க, இருக்கும். சூப்பரா இருக்கும் லாஸ்ட் படம் ஜேபிபி. இல்ல ஜேபிபி மட்டும் இல்ல, ஜேபிபி தாண்டி வந்துட்டு அந்த ஒரு படம் ஒண்ணு வரும், குண்டு குண்டு, அப்படின்னு அதேதான் சொல்லிட்டு. அதேதான் இரண்டாம் ம். அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ரொம்ப பர்சனல் ஃபேவரட் எனக்கு. அதெல்லாமே வந்துட்டு அதெல்லாமே கூட ஒரு டிஃப்ரெண்டான ஒரு படம். இரண்டாம் உலக போரின் கடைசி கடைசி குண்டு. ஆமா. இரண்டாம் உலக போரின் கடைசி குண்டு. ஆமா, இது இப்ப இந்த கடைசி உலக போர் வந்தனால அது டக்குன்னு அது ஸ்ட்ரைக் ஆகல. அதுக்கப்புறமா வந்து அதுதான் அந்த தமிழுக்கு என் ஒன்றை எழுத்தவும் படங்கள் எல்லாமே பாருங்க. திருடன் ஒரு நாள் போலீஸ்னு ஒரு கூத்து படம் bro. வந்திருக்கும், ஒரு நாள் கூத்து. ஒரு நாள் எல்லாமே வந்து கூத்து. ஒரு தனித்தனியா ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்லலாம். ஆல்மோஸ்ட் எல்லாமே ஹிட் ஆயிருக்கும் அவர் படங்கள் எல்லாமே. அதனால அந்த மாதிரி ஒரு இதுல ரொம்ப நாள் வெயிட் பண்ணி அவர் வந்து செலக்ட் பண்ணி நடிக்கிறாரு. அவருக்கான பிளேஸ் வந்து அவர் எப்பவுமே வந்து வச்சிருக்காரு. இன்னமும் வந்து அவர் நிறைய வந்து படங்கள்ல நடிக்கிறது கன்சிடர் பண்ணாருன்னா அது நல்ல ஒரு ஒரு அவருக்கு வந்து அவருக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு இன்னும் பயங்கரமான ஒரு விசிபிலிட்டி வந்து அவருக்கு கிடைக்கும். கண்டிப்பா அந்த படத்துல வந்து பார்த்துட்டு அந்த சீன்ஸ்லாம் வந்துட்டு படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். அவரோட சீன்ஸ் வந்து ரொம்பவே வந்து எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணாங்க. அந்த ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஒரு அந்த ஏஜ் ஆயிடுச்சு. அந்த ஏஜ் ஆயிடுச்சுன்னா ஒரு ஒரு பொண்ணுக்கு அப்பாவும் சரி, ஒரு அந்த ஈகோ கிளாஷ்ல வந்துட்டு எத்தனை வருஷமா நம்ம ஆடுறோம், ஒரு சின்ன பையன் வந்துட்டு நம்ம கிட்ட இப்படி சொல்லிட்டான்ற அந்த ஒரு எக்ஸ்பிரஷனும் சரி, எல்லாமே வந்து அவர் ரொம்ப ரொம்ப வந்து ஒரு பயங்கரமா வந்து அந்த படத்தை வந்து இது பண்ணி போயிருப்பாரு. முக்கிய காரணம் வந்து இதுக்கு வந்து இந்த கேரக்டர் எழுதின டைரக்டருக்கு சொல்லணும். அது ரொம்ப சூப்பரா நம்ம நிறைய படங்கள் பார்த்திருப்போம். நான் வந்து பிரீமியர் பார்த்துட்டே வந்து இது வந்து மெயினா வந்து ஒரு விஷயம் நான் சொன்னது என்னன்னா, ரெஃபரன்ஸ் வந்து நிறைய படத்துல ஒருத்தர் ரெஃபரன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா மோஸ்ட்லி வந்து பெரிய லீட் ஆக்டரோட பெரிய ரொம்ப டாப் ஆக்டர்ஸோட ரெஃபரன்ஸ் தான் மற்ற படத்துல யூஸ் பண்ணுவாங்க. இந்த படத்துல அது எப்படி யூஸ் பண்ணணும், அது யூஸ் பண்ணா அதுக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கிளியரா காட்டியிருப்பாங்க. அந்த ரைட் ஃப்ரம் அந்த டைட்டில் கார்டுல இருந்து கேப்டனுக்கு வந்துட்டு அந்த ஒரு ஒரு ஸ்பெஷல் இது மாதிரி போட்டிருப்பாங்க. அதுல சத்திரியன் மியூசிக் வந்து போட்டிருப்பாங்க. அந்த பிஜிஎம் வந்துட்டு அந்த அந்த படம் ஸ்டார்ட் ஆகும் போதே வந்து பயங்கர ஒரு ஒரு வைப்ல ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த கேப்டனோட ரெஃபரன்ஸை காட்டும் போது வந்து கொடுக்குற அந்த பாட்டாகட்டும், அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்துட்டு தளபதி விஜய் கொடுக்குற போற அந்த 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 இது காட்டும் போற அந்த பாட்டாகட்டும், எல்லாமே வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. சிஎஸ்கே பத்தி காட்டும் போது வந்து ஒரு இது படம் ஃபுல்லாவே வந்து பாசிட்டிவா தான் வந்து அவங்க கேரி பண்ணி போயிருக்காங்க. அது அந்த டைரக்டர் ரொம்ப ரைட்டிங்ல ரொம்பவே வந்து இது பண்ணி அது கன்வே பண்ணி நம்மளுக்கு வந்து அதை கொண்டு வந்திருக்காரு. அந்த படம் ரொம்ப எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணி பாக்குறாங்க. இன்னும் அந்த படம் வந்துட்டு ரொம்ப பெரிய வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த இயர்ல வந்து பெஸ்ட் மூவில அதுவும் வந்து ஜாயின் ஆயிடுச்சுன்னு ரொம்ப இதுவா இருக்கு. பார்த்தவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு அந்த ஒரு கண்டிப்பா கண்டிப்பா அந்த ஒரு சந்தோஷத்தை வந்து அந்த படம் கொடுத்துருக்கோம். எல்லாருமே ஷேர் பண்றது வந்துட்டு இப்போ நம்ம மேபி ரொம்ப நாள் வந்து நம்ம ஒரு இது இல்லாம இருந்தோம். ஹிட் அப்பப்போ வந்து ஒரு பிரேக்ல இருந்தது. இப்போ கரெக்டான ட்ராக்ல போகுது நம்ம கோலிவுட்டும். ப்ரோ படத்துல அன்எக்ஸ்பெக்டடா சுவாசிகா ப்ரோ, அவங்க இன்ட்ரோவும் நல்லா இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேர் தினேஷ் சுவாசிகா ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரியும் ரொம்ப அழகா இருந்துச்சு ப்ரோ, எமோஷனலா. இல்ல ஆக்சுவலா அது என்னன்னா, அந்த நான் வந்து டைரக்டரோட ஹரிஷ் கல்யாணோட வந்து ஒரு 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 கான்வர்சேஷன் மாதிரி வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுது ஒரு 1 வீக் முன்னாடி வந்து போயிருந்தோம். சும்மா ஜஸ்ட் கேஷுவலா பேசும்போது டைரக்டர் சொல்லியிருந்தாரு என்னன்னா, அவங்க அந்த ரோல் பண்றதுக்கு வந்து அந்த ரோலுக்கு நிறைய பேர்கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காங்க. பட் ஆனா ஹரிஷ் கல்யாணுக்கு மாமியாராவும் இருக்கணும், அட் த சேம் டைம் சின்ன வயசாவும் இருக்கணும். ஏன்னா வந்து அவங்க 12th முடிச்சதும் போதே வந்து கல்யாணம் ஆயிட்ட மாதிரி தான் படத்துல காட்டியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ரோலுக்கு வந்து நிறைய பேர் வந்து அப்ரோச் பண்ணி அந்த ரோல் ஃபிக்ஸ் ஆகாதனால கதை எல்லாமே ரெடி, ஹரிஷ் கல்யாண் டேட் லாக் பண்ணியாச்சு, ப்ரொடியூசர் கூட ரெடி, எல்லாருமே ரெடி. பட் ஆனா அந்த ரோலுக்கு வந்து யாருன்னா ஒருத்தர் நம்ம கரெக்டா இது பண்ணணும். டைரக்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணாராம். 6 மாசம் வெயிட் பண்ணி அந்த ரோலுக்கு இவங்க வந்து செட் ஆனவனே, அப்ப அந்த இடத்துல தினேஷும் ஒத்துக்கணும். தினேஷ் வந்துட்டு அப்ப ஓகே இவங்க நானும் அவரும் வந்து ஒரு ஹரிஷ் கல்யாணுக்கு வந்து மாமனாரா நடிக்கணும் அப்படின்னு அந்த ரோலுக்கு வந்து ஒத்துக்கிட்டு இது எல்லாமே வந்து ஒரு கேஸ்டிங் அமைஞ்சது வந்து அவங்க ரொம்பவே வந்து
பார்த்து பார்த்து வந்து பண்ணாங்களாம். அது அமைஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க படத்தை ஷூட்டே வந்து அவங்க போனாங்க. நம்ம வந்து ஒரு பிளான்டா வந்து போகல, அது ஒரு ஒரு ஃப்ளோல தான் அமைஞ்சது அப்படின்னு வந்து டைரக்டர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. அது உண்மையிலேயே வந்து அது அவங்க அந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணதுக்கு அவங்க ஹரிஷ் கல்யாணோட வந்து ஏஜ்ல சின்னவங்க ரியலா பாத்தீங்கன்னா. பட் ஆனா வந்து அந்த அந்த ஒரு ரோலை பண்றதுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணி பண்ணாங்கல்ல, அது ரொம்ப பெரிய விஷயம். நல்லாவே ஃபுல்லா பண்ணிருந்தாங்க ப்ரோ. அவங்களோட சதுரம் பார்த்திருக்கேன் மலையாள படம், அதுலயுமே நல்லா பண்ணிருப்பாங்க அவங்க. ப்ரோ அதே மாதிரி இவர் அதியோன் எதிரே என்ன ப்ரோ பண்றாரு? ஆல்மோஸ்ட் 5 years ஆச்சு அந்த படம் வந்து. இரண்டாம் உலக போரின் கடைசி கொண்டு அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணலையா ப்ரோ ப்ராஜெக்ட்? சுமார் ப்ரோ சுமார் இருக்கீங்களா? அவருக்கு அந்த டைம் லிமிட் இன்னைக்கு முடிஞ்சு போல. பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? யாருமே இல்ல, நான் மட்டும் இருக்கேன் போல. எங்க பிரகாஷ் ப்ரோ? சுகுமார் ப்ரோ பேசிட்டு இருந்தாரு, நான் ஆப்ல இருந்தேன். சொல்லுங்க பிரதர். நான் குமரன் பேசுறேன் ஜி. எனக்கு ஒன்றும் இல்லை, நான் புதன்கிழமையில இருந்து வேல்பாரி ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல? ஆமாங்க பிரதர், சொல்லுங்க பிரதர். ஆமாம், ஒன்றும் இல்லை, நான் இப்போ ஏதாவது நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறேன், அதை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படி எதுவும் நினச்சிக்க வேண்டாம். எனக்கு ஒரு அதில் 2 இஷ்யூஸ் இருக்குது, அதை மட்டும் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். மற்றபடி எனக்கு என்னோட பெர்ஸ்பெக்டிவில் எனக்கு ஏற்பட்டிருக்கிற நான் கொஞ்சம் பார்த்த விஷயங்களை வச்சு எனக்கு அதில் வந்துட்டு ஒரு 2 இஷ்யூஸ் இருக்கிறதா நான் வந்துட்டு ஃபீல் பண்ணுறேன். அதை மட்டும் எனக்கு கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுறீங்களா? சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க. ஓகே. இப்போ அதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பாரி அந்த மன்னர்கள் அவங்க வந்துட்டு ஈகைக்கு வந்துட்டு ரொம்ப பெயர் பெற்றவங்க. அதாவது ரொம்ப இறக்க குணம் உள்ளவங்க, தன்கிட்ட இருக்கிறத வந்துட்டு கொடுக்குற வள்ளல்கள் தான் அவங்கள சொல்கிறோம். அதே மாதிரி நம்ம பாண்டியர்களையும் சோழர்களையும் வந்து வீரத்துக்கு வந்துட்டு அவங்கள சொல்கிறோம். இப்போ அதில் வந்துட்டு சு வெங்கடேசன் வந்துட்டு அதில் இது வந்துட்டு கற்பனையான ஒரு பாரி கதாபாத்திரமா அல்லது ஒரிஜினலாக நடந்ததா அவர் எழுதியிருக்காரு பிரகாஷ் ப்ரோ? பாரிக்காத ஒரிஜினல் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சின்ன பிள்ளைல, அந்த முல்லைக்கு தேர் கொடுத்த இல்ல அதுவங்கெல்லாம் ஒரிஜினல் கடையேழு வள்ளல்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இவர் இந்த கொண்டு வந்த கதையில கொண்டு வந்தவர் ஒரிஜினல் கேரக்டரா இல்ல கற்பனையா? ஒரிஜினல் கேரக்டர் தாங்க பிரதர். ஒரிஜினல் கேரக்டர் கொண்டு வந்திருக்காரு. முல்லைக்கு தேர் கொடுத்த பாண்டியன்னு பாரின்னு சொல்லி அவர் வந்து ஒரிஜினல் கேரக்டர் அப்படியே கொண்டு வந்திருக்காரு. அது போக அதுல டீடைலிங் சொல்லியிருப்பாரு, பல விஷயங்கள் டீடைலிங் சொல்லியிருப்பாரு. ஓகே, நான் உங்களுக்கு கதை ஆரம்பிக்கிற அந்த புதன்கிழமை அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டீடைல் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அதுல ஒரு சில முக்கிய கதாபாத்திரங்களோட பெயர்கள்லாம் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் லொகேஷன் சொல்லுவோம், நம்ம எந்த லொகேஷன் நடக்குது, எங்கெங்கெல்லாம் போகுது கதை அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இதை ஒரு முன்கூட்டியே ஒரு விளக்கம் சொல்லிட்டாதான் உங்களுக்கு அதை ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லி நான் ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். அதான் நான் அதுல என்ன இஷ்யூ இருக்குங்கிறத சொல்லிடுறேன். இப்போ அதுல முருகன் வள்ளி அந்த ஒரு ஊழல் அது ஒண்ணு இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது நம்ம அதாவது முருகன் வந்துட்டு நம்மளோட தமிழ்ல எல்லார் குடும்பத்திலயும் அது ஒரு எமோஷன் நமக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம முருகன் வழி அந்த மாதிரி ஆபாசமா அந்த மாதிரி அதாவது அதுல எழுதியிருக்கிற மாதிரி அதுல என்ன எழுதியிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல, நீங்க தான் விலைக்கு சொல்லணும். ஸோ அந்த மாதிரி காதல் அந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்த்தது இல்லை. முருகனை வந்துட்டு நம்மளுடைய வீட்டில் ஒரு ஒரு ஆளா நம்ம வந்துட்டு பார்த்துருக்கோம். இதை சொல்லுங்க. இதை வந்துட்டு எப்படி மக்கள் இது முருகனும் வள்ளியும் ஒரு காதல் பண்ற மாதிரி இருந்தா மக்கள் ஏத்துப்பாங்களா? நிஜத்துல நடந்தது தானுங்க. நிஜத்துல முருகன் வந்து இல்ல நமக்கு நிறைய கதைகளை படிச்சிருக்கோமே, முருகனும் வள்ளியுமான காதல் கதைகள் நிறைய கதைகளை படிச்சிருக்கோமே. இது வந்து டிஃபரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல வரும். அதாவது அந்த காதலே கவித்துவமா ரொம்ப அழகியலா சொல்லியிருப்பாரு. இது ஆபாசமா வராது. அதான் கவித்துவமா அழகியல ஒரு லிமிட்டோட இருந்துட்டா பிரச்சனை இல்லை. ஒரு அளவுக்கு மீறி போகும்போது மக்களுக்கு அது பிடிக்காம போயிடும். ஏன்னா முருகன்கிறது நம்மளுடைய ஒரு எமோஷன். கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ, கேக்குது ப்ரோ. ஓகே. ஓகே, ரெண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ பாரி வந்துட்டு ஓகே அவர் வீரமானவரா இருக்கட்டும், ஆனா சோழர்களும் பாண்டியர்களும் சேர்ந்தே அவரை வந்துட்டு ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்றத வந்துட்டு
இப்போ சோழர்கள்னா தஞ்சாவூர், திருச்சி அந்த அந்த ஒரு நிலப்பரப்பு. பாண்டியர்கள்னா மதுரை, திருநெல்வேலி இந்த மாதிரி நிலப்பரப்பு. ஸோ இவங்க அதுக்கு எமோஷனலா அது கனெக்ட் ஆவாங்க. இப்போ பாண்டியர்கள் சொன்னா மதுரையிலேருந்து இந்த சைடு ஃபுல்லா கனெக்ட் ஆவாங்க. சோழர்கள் சொன்னா தஞ்சாவூர், திருச்சி அந்த டெல்டா அந்த பெல்ட்ல இருந்து அப்படியே ஃபுல்லா கனெக்ட் ஆவாங்க. இவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு சின்ன சிற்றரசன் கிட்ட தோத்து போயிட்டான். அது உண்மையா தோத்து போனா பரவாயில்ல, இவர் கற்பனையா தானே எழுதியிருக்காரு. அப்படி சின்ன மன்னன்ட்ட பாண்டியனும் சோழர்களும் தோத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றத எப்படி அது அக்செப்ட் பண்ணிப்பாங்க? ஒன்னே ஒண்ணுதான். ஒருத்தவங்க யாரை பத்தி கதை எழுதுறாங்களோ அவங்க தான் அங்க நாயகன். ஓகேங்களா? அவங்க பாயிண்ட் ஆஃப் கதை எழுத முடியும். நீங்க வந்து அதுக்காக காரணத்தை அவர் வச்சிருப்பாரு, அந்த கதையிலே வச்சிருப்பாரு. ஏன் அப்படி அவங்களால பரம்பு மலையை ஜெயிக்க முடியல, பரம்பு மலையை தாண்ட முடியல, பரம்பு நாடை எந்த இடத்துலயும் அவங்க ஜெயிக்க முடியல அப்படிங்கிற காரணம் வச்சிருப்பாரு. உண்மையா இருந்துச்சுன்னா நீங்க வேல்பாரி படிச்சிருக்கீங்களா? நீங்க இல்ல அதுக்காக படிக்கல. அப்ப வேல்பாரி படிக்கலங்கிறப்ப இப்ப நம்ம கதை சொல்றோம்னு வச்சுக்கோங்க. கதையில வந்து நீங்க கதை சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் பிரதர் இந்த இடத்துல இது வந்து இது மாதிரி லாஜிக்கா இல்லையா, இது ஏன் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நம்ம கேள்வி பதில் சொல்றதுக்கு கரெக்டா இருக்கும். இப்ப நம்ம என்ன கதையை சொல்ல ஆரம்பிக்கல. கதை சொல்லுவோம். கதையில அவங்க கதை சொல்லும் போதே ஒவ்வொரு தடவை நமக்கு பதிய வச்சுட்டே வருவாங்க. என்னன்னா ஏன், எப்படி, இந்த இடம் ஏன் இவ்வளவு ஆபத்தா இருக்கு, இந்த இடத்துக்குள்ள ஏன் அவங்க வணிகம் பண்ணல அப்படிங்கிற எல்லா ரீசனும் வந்துகிட்டே இருக்கும். நீங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஏன்னா இப்ப சொன்னோம்னா அது நம்ம பாதியில இருந்து பேசுற மாதிரி இருக்கும். அதுக்கான விளக்கம் நான் சொன்னேன்னா இப்ப ஒவ்வொரு காரணத்துக்கு விளக்கம் சொன்னோம்னா அது பாதியில இருந்து கதை பேசுற மாதிரி ஆயிரும். புதன்கிழமை இருந்து பேசுவோம், அதுக்கப்புறம் நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எதுக்காகனா இது வந்துட்டு நம்ம பெரிய இப்ப படமா ஆகும்போது வந்துட்டு பெரிய பொருட்செலவுல இப்ப சங்கர் தான் எடுக்க போறாருன்னா பெரிய பொருட்செலவுல எடுக்க போறாரு. அப்படி எடுக்கும் போது வந்துட்டு அது வந்துட்டு கரெக்டா வரணும்ல. அதுக்காக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு படமா அமையணும்ல. தமிழ்நாட்டுல நம்ம மக்களுக்கு முதல்ல எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி அமையணும். என்னன்னா ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா இப்ப ஒரு கதை தமிழ் கதை, அது தமிழ் கதை, தமிழர் எழுதின கதை, தமிழர்களுக்கான கதை அப்படின்னு இருக்கும் போதே ஸ்டார்டிங்ல சங்கர் எடுக்கணும் நல்லா ஓடணுங்கிறீங்க. ஆனா அதுலயும் ஸ்டார்டிங் இவ்வளவு குறைகள் கண்டுபிடிக்கலாமான்னு கேட்டா அதான் நீங்க நெகட்டிவிட்டி பேசல வரலன்னு சொல்லிட்டீங்க. இருந்தாலும் ஸ்டார்டிங் என்னன்னா எல்லாமே வந்து குறைகளா தான் வருது. அது இத்தனைக்கு நீ கதையும் படிக்கலங்கிறப்ப நம்ம இவ்வளவு குறைகள் பேசும்போது அப்ப எப்படி தமிழ் சினிமா மேல கதையை நான் ஃபுல்லா படிக்கல. பட் அந்த மேலோட்டமா வந்துட்டு கேட்டதை வச்சு நான் சொல்ல அதனால தான் சொல்ல எனக்கு வந்துட்டு நீங்க டவுட்டை கிளியர் பண்ணுங்க. எனக்கு என்ன டவுட் என்னன்னா நீங்க உங்க டவுட்டை கிளியர் பண்ணிட்டீங்க. எனக்கான டவுட் என்னன்னா தமிழ் சினிமா வளரணும், அந்த படமும் நல்லா வரணும், அதே சமயத்துல நெகட்டிவா யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நீங்க அதுல படத்தை நீங்க கதையை கேட்காம நெகட்டிவ் கேட்கறீங்களே, எனக்கு அந்த டவுட் ஆயிடுச்சு. அது கன்வின்சிங்கா இருக்கணும். யாரையும் நம்ம மன்னர்கள் யாருமே டீக்ரேட் பண்ணக்கூடாதுங்கிறத அந்த நோக்கத்துல தான் பேசினேன். அப்படி பார்த்தா ஒரு மன்னர் இன்னொரு மன்னர் ஜெயிக்கிறப்ப எந்த எல்லா கதையிலுமே டீக்ரேட்டிங் இருக்குமே. சோழர்களை பத்தி படம் எடுத்தா பாண்டியர்களை வில்லனா காமிப்பாங்க, பாண்டியர்களை பத்தி படம் எடுத்தா சோழர்களை வில்லனா காமிச்சாகணும். இல்ல அதான் அப்படி பார்த்தா அதாவது ஒவ்வொருமே அதான் வரும். அதே மாதிரி வேல்பாரி ஒரு முழு தமிழன். அதுக்கான காரணம் எப்படி அவங்க வந்து அதாவது சேர சோழ பாண்டியர்கள் எப்படி எதிர்த்தாங்க, எப்படி அவங்க வந்து திரும்ப வந்து அவங்களோட சண்டையிட்டு ஜெயிக்க முடியாம போச்சு அப்படிங்கறதெல்லாம் விளக்கமே அந்த கதையில வரும். ஓகேங்களா? அதுக்கான காரணமும் இருக்கும். நீங்க கதை கேட்கவோ இல்ல படிக்கவோ தெரிஞ்சுக்குவீங்க. நான் வந்துட்டு வேல்பாரியும் குறைச்சு மதிப்பிடல. எல்லாருமே தமிழ் மன்னர்கள் தான், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் அது கன்வின்சிங்கா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வரணும். இல்ல நீங்க கேட்டதுலயே ஒரு நியாயமான கேள்வி இருக்கு. ஏன்னா அந்த கதை ஆரம்பிக்கிறதே வேல்பாரி அப்படிங்கிற ஒரு மனுஷனை குறைச்சு மதிப்பிட்டு தான் கதையை ஆரம்பிக்கும். அதுல சந்தேகப்பட்டு தான் வரும். அவனோட பாரி குணம், அதாவது பாரியோட கருணை குணம், வள்ளல் குணம், அவரோட வீரம், இது எல்லாத்தையும் குறைச்சு மதிப்பிட்டு தான் கதையை ஆரம்பிக்கும். அதனால உங்களுக்கு நீங்க கேட்டது தப்பும் கிடையாது. அதை போக போக உங்களுக்கு அது எப்படி வந்து அந்த கதையில எப்படி தெரிஞ்சுக்கிறாங்களோ அது மாதிரி நீங்க கதை கேட்டு நீங்களும் தெரிஞ்சுக்குவீங்க நான் நம்புறேன். ஓகே ஜி, ஓகே, தேங்க்யூ. ஓகே ஓகே. அப்புறம் சினிமா சந்தோஷ் பிரதர் வந்திருக்காரு. சந்தோஷ் பிரதர் ஏதாவது கேள்வி கேட்டு ஓட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் பிரதர் வாங்க. ஹாய் ப்ரோ. ஹாய் பிரதர். ஒரு அன்னைக்கு ஒரு மெசேஜை போட்டீங்க, டெலிட் பண்ணிட்டீங்க. என்னன்னு கேட்க கூடாது, அதுக்கு டைம் ஆயிடுச்சு. எந்த மெசேஜ் ப்ரோ? வாட்ஸ்அப்ல இல்ல அது ஒருத்தர் கான்டாக்ட் நம்பர் கேட்கறதுக்காக பண்ணிருந்தேன், எனக்கு கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் அதான் டெலிட். ஓகே ஓகே சரி, அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. பர்னி ஒரு 5 நிமிஷம். ஓகேண்ணா. சந்தோஷ் பிரதர், உங்களுக்கு இதுல கதை கேட்கலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்ல கதையெல்லாம் வேணாங்கிறீங்களா? வேல்பாரிலாம் இல்ல கண்டிப்பா சொல்லுங்க. நல்லாதான் நீங்க சொல்றது கேட்கறப்ப நல்லாதான் இருக்கும். சரி ரைட்டு. நீங்க உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்கலாம், அதையும் தெரிஞ்சுக்குவோம். அதுக்காக கேட்டேன். இல்ல அது நான் இப்போ எனக்கு உங்களே இப்போ எப்படி தெரியும்னா அந்த பொன்னியின் செல்வன் ஸ்டோரி சொல்றப்போலேருந்து தான் நான் உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சது. நீங்க கொஞ்சம் நல்லா நரேட் பண்ணுவீங்க. அதான் நீங்க சொல்லுங்க. சந்தோஷம். புதன்கிழமை டெய்லி வந்துருங்க. 9:30 வந்துருங்க.
8 to 10 ஸ்பேஸ் 9:30 வந்துட்டீங்கன்னா 1/2 மணி நேரம் கதை கேட்கலாம். சரி ஓகே ப்ரோ. ப்ரோ எப்படி போயிட்டு இருக்கு? லப்பர் பந்து போட்டிருக்கீங்களா? லப்பர் பந்து போடல ப்ரோ. கும்பகோணம்ல எங்கேயுமே ரிலீஸ் ஆகல. பட் என்கொயரி நல்லா அதிகமா என்கொயரி இருக்கு. லப்பர் பந்து புரியல. இல்ல ஏதாவது ஸ்பெசிபிக் ரீசனா இல்ல? ஸ்பெசிபிக் ரீசன்லாம் எதுவும் இல்லை ப்ரோ. ஆக்சுவலாக நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் தான் அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற எல்லா மூவிஸும் வாசூல தான் வரும். என்னன்னு வச்சுக்கோங்க, லப்பர் பந்து ஆக்சுவலாக ரிலீஸ் பண்ணியே பார்த்தாச்சு. எனக்கு இப்போ ரொம்ப பிடிச்சிருந்தது படம். பட் நல்ல படமாக இருந்தாலுமே மக்கள் கூட்டம் வர்றது வந்து வேர்ட் ஆஃப் மவுத் வச்சு தான் வருவாங்க. அது வரதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா? உங்களுக்கு வெள்ளிக்கிழமையே கூட்டம் வந்துடாது. சனிக்கிழமை ஈவினிங்லேருந்து தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிப்பாங்க. நாங்கள் வந்து கோட் கண்டினியூ பண்ணதுக்கு ரீசன் வந்து கோட் வந்து 3rd வீக் 4 தேட்டர்லையுமே கண்டினியூ பண்ணாங்க. பிகாஸ் அந்த வீக்கெண்ட் கண்டிப்பாக ஃபுல் ஆகும். விஜய் படங்கிறப்போ வந்து கண்டிப்பாக வந்து ஹவுஸ்ஃபுல் ஆகும். நமக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து கோட் சூப்பராக போச்சு. ஸோ அந்த கோட்டுக்கு வர ஆக்குபன்சி வந்து கண்டிப்பாக லப்பர் பந்துக்கு வந்திருக்காது. படம் நல்லா இருக்கு, எல்லாம் ஓகே தான். பட் அது ஆடியன்ஸ்கிட்ட வந்து ரீச் ஆகி அவங்க வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்கிறதால தான் நம்ம ஆக்சுவலாக மண்டேலேருந்து இன்னிலேருந்து போடலான்னு பார்த்தோம். அப்புறம் இன்னிலேருந்து போட முடியல. செகண்ட் வீக் போட முடியுமா ட்ரை பண்ணுறோம். ஓகே ஓகே ப்ரோ. எங்க இந்த வாரம் தான் உங்களுக்கு வந்து தேவராவும் மெய்யலகனும் வந்துருமே, அப்புறம் எப்படி போடுவீங்க? இது ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று தான் போடுவீங்க. அடுத்து இந்த வாரம் வேற ஏதாவது படம் நம்ம புதுசா வருது தேவராவும் நிறைய. போடல, மெய்யலகனும் போடல. இது உண்மையாலுமே ஷாக்கிங்கா தான் இருக்கு. இல்ல தேவரா போடலன்னு சொல்லியிருந்தா கூட எனக்கு ஷாக்கிங் இருந்திருக்கா. பட் மெய்யலகன் போடலன்னு சொன்னது கொஞ்சம் மெய்யலகன் வந்து அவங்க ரொம்ப பிஃபோராகவே வந்து தேட்டர்ஸ் போட்டாங்க. ஆல்ரெடி கும்பகோணத்தில் 2 தேட்டர் அவங்க ரொம்ப பிஃபோராகவே போட்டாங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஃபோன் பண்ணி கேட்குறப்பவே 2 தேட்டர் வந்து ஆல்ரெடி அக்ரிமெண்ட் போட்டாச்சுன்னாங்க. ஸோ நம்ம வந்து கேட்டது வந்து ஃபர்ஸ்ட் மெய்யலகன் தான் கேட்டோம். அதுக்கப்புறம் வந்து தேவராவும் சிங்கிள் ஸ்க்ரீனுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ ப்ராப்ளம் இல்லை, வேற ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஹிட்லர் இருக்கு, இல்லை கோட்டே நாங்கள் திரும்ப ஒரு வாரம் ஓட்டினாலுமே திரும்ப அடுத்த வீக்கெண்டுமே நல்லா ஃபுல் ஆகும் தான். ஸோ லப்பர் பந்து கூட செகண்ட் வீக் போடலாம். ஸோ ஆப்ஷன்ஸ் இருக்கு, அது ப்ராப்ளம் இல்லை. பட் தெரியும் நாளைக்கு தான் தெரியும் என்ன பண்ண போறோங்கிறது. ஏன் தேவரா எது டிஸ்ட்ரிபியூஷன் இது பிரச்சனைங்களா? என்ன காரணம் தேவரா போடாதுக்கு? டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்ளம்லாம் இல்லை ப்ரோ. அவங்க சிங்கிள் ஸ்க்ரீனுக்கு அக்ரிமெண்ட் போட்டாங்க காசு தியேட்டரு. ஸோ அந்த தேட்டர் அப்படி சிங்கிள் ஸ்க்ரீன் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்களா? ஓகே ஓகே. ஆமாம் ஆமாம். சட்டமின் கையில் வருதா? எனக்கு டவுட்டாவே இருக்கு. பிரகாஷ் ப்ரோ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரா இவர் அப்படின்னு நினைப்பாரு. பட் இருந்தாலும் கேட்கறேன். இல்லை ரிலீஸ் ஆகும். ஏன்னா அவங்க ஷோலாம் போட்டிருக்காங்களே நேற்றுக்கு. இப்போ செலிபிரிட்டி ஷோலாம் போட்டிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இல்ல நேற்று செலிபிரிட்டி ஷோ இருந்துச்சா? எனக்கு டவுட்டாவே இருக்குன்னு ஒரு நியூஸ் எனக்கு வந்துச்சு. ஆனா நான் அதே தான் சுகுமார் நாட்டை கேட்டேன். ஆனா அதே மாதிரி எந்த வீடியோவும் வரல, எதுவுமே ரிலீஸ் ஆகல. ஏதாவது சோஷியல் மீடியால ஒரு நியூஸ் கூட வரல. ஏன்னா வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் வராங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ஒன்று பார்த்தேன். பட் அந்த ஒரு அறிகுறியே இல்லை டிஎல்ல. அதனால தான் கேட்டேன். ஷோ நடந்திருக்கு ப்ரோ, கண்டிப்பாக ஷோ நடந்திருக்கு. ஷோ நடந்திருக்கா? ஆமாம் ஆமாம். ஓகே. அப்போ பார்ப்போம், வருதால் வரும் நம்பலாம். வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா படம் இந்த வாரம்? ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா? ஹிட்லர் ஓகே, அது ஓகே. வேற எதுவும் பெருசா இல்லை ப்ரோ. இல்ல பரணி வந்து சன்னி லியோன் ஹேட்டர் நினைக்கிறேன். இல்ல பரணி வந்து சன்னி லியோன் ஹேட்டர் நினைக்கிறேன். சன்னி லியோன் படத்தை மறக்கடிக்கிறாரு. ஆமா, மறைக்கிறாரு, இருட்டடிப்பு செய்கிறார் சன்னி லியோன் படத்துக்கு. பேட்டரா வருது, தில்ராஜா வருது ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ உங்க ஃபேவரட் ஹீரோ. ஆமா, ஊருக்குள்ள அவர் போஸ்டர் தான் இருந்துச்சு, 6 பேக்கா யாரும் கூட தெரியல. ஆனா ஸ்மார்ட் பரணி வந்து சன்னி லியோனை இருட்டடிப்பு செய்யறத நம்ப முடியல, ஏத்துக்க முடியல. நீங்க ஏத்துக்காதீங்க, பரவாயில்ல. சரி ஆஸ் சினிமாஸ் ப்ரோ, இது ஜனவரி 10 அப்படின்னு சொல்லி ஒரு போட்டிருந்தீங்க. அது என்னது மீன் பண்ணி போட்டிருந்தீங்க? இன்னொருத்தர் கேட்டாரு. விடாமுயற்சி ப்ரோ. விடாமுயற்சியா? ஆமா. கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா இல்ல எப்படி? இல்ல கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இன்னும் நெக்ஸ்ட் 1 மந்த்ல உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்ப அந்த குட் பேட் அக்லி வந்து மூவ் ஆன் ஆகுமோ? ஆமா, குட் பேட் அக்லி வந்து சம்மர் தான். ஓகே. பட் இப்போ ரீசெண்டா கூட அவங்க வந்து இதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்களா, பொங்கல் தான் வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க குட் பேட் அக்லில. ஸோ அந்த ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டே இருந்துச்சு. இல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரெக்கார்டிங் ஸ்பேஸ் தானே. ஏன்னா நான் சொல்றது கண்டிப்பா உண்மையா தான் இருக்கும். நாளைக்கு நீங்க இல்ல ரெக்கார்டிங் ஸ்பேஸ் தான் ப்ரோ, யூடியூப்லயே வரும்.
இல்ல எனக்கு தெரிஞ்ச நியூஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சி வந்து ஜனவரி 10 ஓகேவா? தென் குட் பேட் அக்லி பார்த்தீங்கன்னா, தல பர்த்டேக்கு ரிலீஸ் ஆகுது May 1. ஓகே ப்ரோ. இதுதான் எனக்கு வந்த ரொம்ப ரிலையபிள் சோர்ஸ்லேருந்து வந்துச்சு. ஸோ கண்டிப்பாக அது பொய்யா இருக்காது. பார்ப்போம். ஓகே ஓகே. தல பர்த்டேக்கு குட் பேட் அக்லி இருந்தால் நல்லா மாசாக இருக்கும். ஒரு பர்த்டேக்கு ஒரு மூவி ரிலீஸ் ஆகுறதெல்லாம் செமையாக இருக்கும். நல்ல வைப்பாக இருக்கும் அது. இல்லை அது கண்டிப்பாக நல்லா இருக்கும் தான். பட் ரொம்ப டிலே ஆகிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆகுது. அதனால இல்ல ரொம்ப டிலேலாம் இல்ல ப்ரோ. விடாமுயற்சி நீங்க டிலேன்னு சொன்னீங்கன்னா அது வேணா அக்செப்டபிள். இல்ல, குட் நான் பேட் அக்லி விடாமுயற்சி இந்த வருஷம் வரும்னு நினைச்சேன் ஆக்சுவலா. ஆமா. இல்ல யூஸ்வலா ஒரு மகிழ் திருமணி ரொம்ப டைம் எடுத்துப்பாரு போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல. நம்ம எப்பயுமே வந்து ஒரு டேரக்டரை புஷ் பண்ணவே கூடாது. சீக்கிரம் பண்ணு, சீக்கிரம் ரிலீஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி. ஸோ அவரு ஃப்ரீடம்க்கு நம்ம விட்டாதான் கரெக்டா நமக்கு அவுட்புட் வரும். கரெக்ட் தான் ப்ரோ. பொங்கலுக்கு இப்போ வரைக்கும் வேற எந்த மூவி கன்ஃபார்ம் ஆகலையே. தக் லைஃப் பொங்கல்ன்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் திடீர்னு இப்ப சம்மர்ன்ற மாதிரி வீர சொல்றாங்க. தீர சூரன் ப்ரோ. விக்ரம் படம். அது தெரியல எப்போ வருதுன்னு. மோஸ்ட்லி இவர் மூவி விடாமுயற்சி வந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு சோலோ ரிலீஸ் ஆக இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. இல்ல எனக்கு தெரியல ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு மேபி ஒரு படம் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு படம் வந்து வருமோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கு. நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்ல, பட் ஜென்ரலா சொல்றேன். ஒரு படம் மட்டும் அந்த டைம்ல வரும்னு எனக்கு தோணல. ஏன்னா பொங்கல்ன்றதுனால லாங் ப்ரோ சூர்யா ஹாலிடேஸ். 44 பொங்கலா ப்ரோ? இல்ல ப்ரோ பொங்கலுக்குலாம் வராது. கன்ஃபார்ம் வராது பொங்கலுக்கு. இந்த சூர்யா 45 எப்படி ப்ரோ கன்ஃபார்மா? ஆர்ஜே பாலாஜி ஆர்ஜே பாலாஜி நீங்க எல்லாம் சொல்றது பார்த்து தான் நான் ட்வீட் பண்ணியிருக்கேன். ஸோ சுகுமார் உங்களுக்கு தெரியுமா? அவர் 100% எமோஜி போடுறாரு. பேச முடியலன்னு நினைக்கிறேன். இந்த பொங்கல் செம்ம டேட் ப்ரோ. வாசு ப்ரோ செம்ம டேட். ஆனா இந்த பொங்கல் லீவ் எக்கச்சக்க லீவ் வருது கவர்மெண்ட். ஏன்னா திங்கக்கிழமை ஆல்மோஸ்ட் ஒரு வாரத்துக்கு மேல வருது. ஆமா ஆமா. ஏன்னா திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை தான் ஆரம்பிக்குது பொங்கல். உங்களுக்கு தொடர்ச்சியா 3 நாள் வரும். மாட்டு பொங்கல், காணும் பொங்கல், அப்புறம் பொங்கல். ஆமா ஆமா வெள்ளிக்கிழமை நீங்க சொன்ன மாதிரி அந்த 10 அதுதான் போட்டீங்களா? ஆமா ப்ரோ விடாமுயற்சி தான் வரும். கன்ஃபார்ம் பொங்கல் தான் வரும். ஓகே ஓகே. அப்டேட் எப்போ ப்ரோ எதிர்பார்க்கலாம்? இப்போ வேட்டையன் கூட ஏதாவது அட்டாச்மெண்ட் டீசர் கீசர் கிளிம்ஸ் வாய்ப்பு இருக்கா? அட்டாச் பண்ணி போடுவாங்களா? அட்டாச் பண்ணா நல்லா தான் இருக்கும். ஆனா கிளிம்ஸ் வந்து ஏதோ ஒரு கிளிம்ஸ் ரெடியா இருக்குங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப நாளாவே. அதை எப்போ அவங்க ரிலீஸ் பண்ண போறாங்க தெரியல. ஏன் சொல்றேன்னா இப்போ அடுத்த வாரம் உங்களுக்கு 2ஆம் தேதி அந்த படம் ட்ரெய்லர் வருது நினைக்கிறேன். அப்படி வந்தா இந்த வாரத்துல வந்தா உண்டு. அப்படி இல்லையா படத்தோட ஒன்றா அட்டாச்மெண்ட் பண்ணி ட்ரெய்லர் வருதுல ப்ரோ 2ஆம் தேதி. அப்ப இந்த வாரத்துல வந்தா உண்டு. உங்களுக்கு என்ன ப்ரோ சொல்றாங்க உங்க சைடு? நீங்க லைக்கா இப்போ ஏன்னா நீங்க வேட்டைக்கு போட போறீங்களா பாடத்துல இன்னும் 2 வாரத்துல ரிலீஸ் ஆக போகுது. நீங்க லைக்கா கிட்ட கேட்டதுல அவங்க என்ன சொல்றாங்க ப்ரோ? அவங்களுக்கு பொங்கல் தான் சொல்றாங்க. இல்ல லைக்காட்லாம் நம்ம எதுவுமே கேட்கல. லைக்காட்லாம் நம்ம கேட்கவே இல்லை. நம்ம கேட்டாலும் அவங்களாம் ஆன்சர் பண்ண மாட்டாங்க. நம்ம வேற சோர்ஸ் மூலியமா அதான் ப்ரோ. இல்ல உங்க டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்றேன். இப்போ என்ன இப்போ உங்களுக்கு வேட்டையில் வருது அவங்களுக்கு, நீங்க உங்க டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்டா அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். இல்ல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் தெரியாதுங்க. இவங்க லைக்கா டேட் போடுறப்பதான் அவங்களுக்கும் தெரியும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும். ஓகே ஓகே. ஏன்னா குட் பை லட்சுமி கூட லேட்டஸ்டா போன வாரம் கூட பொங்கல் போட்டாங்க. பார்க்கலாம் அடுத்து போஸ்ட் வருதுன்னா படம். ஆனா இவங்க டேட் போட்டாதான் ப்ரோ அது கன்ஃபார்மா சொல்ல முடியும். இவங்க டேட் போட்டுருணும் சீக்கிரம். பொங்கல் வெளியிருந்து இன்னைக்கு ஒரு டேட் ஒன்று போஸ்ட் ஒன்று போட்டாங்கன்னா தெரியப்படுது. ஆனா ரொம்ப நாள் கழிச்சு ஆஞ்சநேயர் வந்தது கடைசியா. அதுக்கப்புறம் இப்போ இந்த அப்படி நீங்க சொன்ன மாதிரி வந்ததுன்னா ஆஞ்சநேயருக்கு அப்புறம் இந்த படம் தான். மே 1 ப்ரோ. மே 1 சொல்றேன். மே 1 படம் வந்தது இல்ல. ஆஞ்சநேயர் தான் கடைசியா. கரெக்ட் நீங்க சொல்றதுதான். ஆனா மே 1 ஆஞ்சநேயர் தான். நம்ம வைபா சூப்பரா இருக்கும். ஆமா ஆஞ்சநேயருக்கு அப்புறம் இப்பதான். ஆமா ஆஞ்சநேயா அது வந்து எத்தனை வருஷங்க? அது ரொம்ப 15 வருஷம் இருக்குமா? அதெல்லாம் ஆயிட்டு இருக்கும். 15 ஆயிட்டு இருக்கும். 15 வருஷம் மேலதான் இருக்கும். 24. ஆமா ஆமா 15-20 வருஷம் கிட்ட ஆயிட்டு இருக்கும் ப்ரோ. 2005 15 வருஷம் மேலதான் இருக்கும். சரி ஓகே சுகுமார் நீங்க முடிச்சுக்கோங்க. இப்போ உங்க டைமிங் முடிஞ்சிருச்சு. 9 o'clock ஆயிடுச்சா? நாளைக்கு பேசிப்போம்.
ஏன் 10 மணி தாங்க முடிப்போம் ஸ்பேஸ். 10 மணி சந்தோஷ் ப்ரோ 10. ஓ 10 மணிக்கா? ஓகே 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 8 to 10. ஓகே ஓகே. பிரகாஷ் ப்ரோ தான் நடுவில் ஏதோ கால் வந்துருச்சு போல போயிட்டாரு. பட் சீக்கிரமே வந்துருவாரு. அவர் 9:30 வந்து தான் வந்து இது சொல்லுவாரு, வேல்பாரி கதை சொல்லுவாரு. சந்தோஷ் ப்ரோ ஊர்ல ஏன் ப்ரோ வரல? லம்பர் பந்து வரலன்னு சொல்லிட்டு 2 3 பேர் எல்லாம் போட்டுருந்தாங்க. இப்போ என்ன ப்ரோ கும்பகோணத்துல ஏன் வரல? ப்ராப்ளமா? ப்ராப்ளம்லாம் இல்லை ப்ரோ, ப்ராப்ளம்லாம் வர வாய்ப்பே இல்லை. அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அவருடைய மூவி வந்து எப்பயுமே நம்ம தேட்டரில் தான் போடுவோம். ஸோ அவர் மூவி நம்ம தேட்டரில் போடுவோம். நம்ம கிட்ட கேட்டாங்க போட சொல்லி. நமக்கு வந்து கோட் வந்து வீக்கெண்ட் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணிட்டு இருக்கு ப்ரோ. ஸோ நம்ம கோட் வந்து நம்ம அமௌண்ட்டும் அதிகமாக கொடுத்துருக்கோமா. ஸோ நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கலெக்ஷன் வருதோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமாகும்ல. ஸோ எனக்கு அதேமாரி சாட்டர்டே சண்டே வந்து ஷோஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக தான் போயிட்டு இருந்துச்சு கோட்டுக்கு. இதான் ரீசன். 4 தேட்டருமே வந்து 4 தேட்டருமே கோட் தாண்டி கண்டினியூ பண்ணாங்க. 4 தேட்டருக்குமே வந்து வீக்கெண்ட் டீசென்ட் ஆக்குபன்சி இருந்துச்சு. ஒரு டிக்கெட்ல ரேட் ஏற்றிட்டு இருக்காங்க. இந்த சைட்லாம் 120 130 ஆகிட்டு இருக்காங்க. அது ஒரு காரணம். 130 ரூபா கொடுத்து விஜய் படத்தையே போயிடலான்னு போயிடுறாங்க. சின்ன படத்துக்கு போக விரும்ப மாட்டேன். நானே இப்ப இந்த வாரம் பார்த்தேன். நான் லப்பர் பந்து 130 ரூபா எங்க ஊர்ல பொறுத்தது, இது 130 ரூபா ஃபேமிலியோட இதுக்கு போறதுக்கு அது போயிடுவாங்க. அது ஒரு மெயின் காரணம். ஆமா கண்டிப்பா லப்பர் பந்து வந்து ரொம்ப 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 அருமையான மூவி, சூப்பரா இருந்துச்சு. சசிகுமார் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? பரவாயில்லையா? ஒரு தடவை பார்க்கலாமா? நந்தன் தெரியல ப்ரோ, நான் பார்க்கல. இன்னும் பார்க்கல. ஓகே. சரி, வேற யாராவது பேசுறீங்களா? அப்டேட் சொல்லிட்டீங்களா பர்னி ப்ரோ? அதெல்லாம் ஸ்பேஸ் ஸ்டார்ட்லயே சொல்லியாச்சு ப்ரோ. த்ரிஷா ஆன் போர்டு சொன்னீங்களா? அவங்களே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இல்ல அது சொல்லல. ஆன் போர்டு. ஆமா நான் ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க மேல. அவங்களுக்கு ஒருத்தவங்க விஷ் போட்டிருக்காங்க. அதுல போட்டிருக்கு படம் பேரு. ஓகே. அவரு மட்ட வீடியோ சாங் விட்டாங்க, அதுவே சொல்லல. ஏங்க நான் எப்பயுமே ஒரு அப்டேட் சொல்லி இல்ல ப்ரோ, பர்னி ப்ரோ உங்க தமிழ்ல கொஞ்சம் அப்டேட் அவ்வளவா இன்னும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய பேர் பண்ணாதான் உங்களுக்கு அப்டேட் நிறைய வரும். இருக்கிற ட்ராக்கர்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க நிறைய பேர். இல்ல வினோத் ப்ரோ, அதுதான் சொல்றேன். நான் எப்பயுமே அப்படியே சொல்லி முடிச்சேன்னா, ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் எப்பயுமே முடிப்பேன். அந்த டைம் யாருமே எதுவும் சொல்ல சார், இந்த மாதிரி சொல்லும் போது தெரிஞ்சுக்கிறேன், அவ்வளவுதான். அதுவும் இல்லாம இப்போ கொஞ்சம் ரீசெண்டா வந்து கொஞ்சம் ஹெக்டிக் ஷெடியூலா போயிட்டு இருக்கு. சுகுமார் நான் ஸ்டைல்ல சொல்லணும்னா, என்ன போன் வாங்கிருக்கீங்க? ஐபோன் 13. அப்ப ஸ்பேஸ் நீங்க போடுங்க, உங்களுக்கு போட்ட பக்கா ஆகுதுல்ல. இல்ல அது வந்து சில விஷயங்கள் சில பேர் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். அது சும்மானா அவர் வேற. இல்ல நான் உங்ககிட்ட கேக்குறேன். ஏன்னா ஐபோன் ஆப்பிள் போட்டா பக் ஆகலன்றாங்க, அதனால உங்ககிட்ட கேக்குறேன். நான் ஜாயின் பண்றதே வந்து பாத்தீங்கன்னா என்னோட கம்ப்யூட்டர்ல தான். ஃபோன் யூஸ் பண்றது வந்து ரேர் கேசஸ்ல தான் யூஸ் பண்ணுவேன். இந்த டிரான்சாக்ஷன் பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு தான் மெயினா, இல்லைன்னா வெளியே போனா தான் யூஸ் பண்ணுவேன். வீட்டில் இருக்கும்போது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சிஸ்டம் தான். எப்பயுமே ஸ்பேஸ் கூட நான் வந்து சிஸ்டத்துல தான் ஜாயின் பண்ணுவேன். ஃபோன்னா கையில பிடிச்சிட்டே இருக்கணும், இல்லைன்னா உட்காந்துட்டே இருக்கணும். சந்தோஷ் ப்ரோ இந்த வாரம் நான் படம் மாத்துறீங்களா போடுறீங்களா? பேசிக்கிட்டு இருக்கேன்ல வினோத் ப்ரோ, நீங்க கேக்குறீங்க, அவர் பதில் சொல்றாரு. அப்புறம் அவர் யாருக்கு சொல்லிட்டு இருக்காரு? சரி எனக்கு விட்டு போச்சு டக்குன்னு கட்டானாம சொல்லு ப்ரோ. இதையே நீங்க இந்த விட்டே நீங்க எத்தனை நாளைக்கு போடுவீங்கன்னு பாக்குறேன். வினோத் ப்ரோ ஒரு தடவை நம்ப, 2 தடவை நம்ப, இனிமேலாம் நான் நம்ப மாட்டேன். வாசசிமஸ் ப்ரோ உங்கள்ட்ட தான் கேட்டார், சொல்லுங்க. சொல்லுங்க ப்ரோ. இந்த வாரம் என்ன படம் போறீங்க? இந்த வாரம் மெய்யழகன் தான் ப்ரோ போறேன். ஃபர்ஸ்ட் போட முதல்ல ரிலீஸ் ஆகுறீங்க, எனக்கு அதான் பயமா இருக்கு. தமிழ் படம் பெரிய ஹீரோ படம் கூட வராது உங்க ஊர்ல? அது வரும் ப்ரோ. இது வந்து அதை கமர்ஷியலா ஒரு ஆக்ஷன் படமா தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி வேற இருக்கா? நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இந்த வருஷம் வர படத்து இந்த படத்துக்கு தான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இந்த படம் ரிலீஸ் ஆகும். தேவாரா வேற வருது. இப்பயே முக்கியமான தேட்டர்ல எல்லாம் நிறைய ஷோ தேவாரா தான் போடுறாங்க. அவர் பேசி முடிச்சிட்டோம், நம்ம பேசுவோம். நிறைய கேள்வி வச்சிருப்பீங்க, நம்ம பொறுமையா கேட்டு அழகா கொண்டு போலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது.
ஓகேவா? படம் வந்து 2 hour 57 minutes தான். மாவீரன் ப்ரோ ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க, சொல்லு ப்ரோ. நான் என்ன ப்ரோ இன்னொரு விஷயமும் சொல்றேன். இப்போ நாங்கெல்லாம் ஒரு டோன்ல பேசுறோம்ல, நீங்க உங்க டோன் எப்பயுமே ஹையா இருக்கிறதுனால மத்த யார் பேசுறப்பயும் நீங்க பேசுறப்போ உங்க வாய்ஸ் தான் வந்து டாமினண்டா கேட்கும். அதனாலதான் வந்துட்டு உங்களை குறுக்கால பேச வேணாம்னு சொல்றோம். ஏன்னா இப்ப லைட்டா பேசினா கூட அது சரின்னு விட்டுட்டு அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? நீங்க பேசுறப்ப உங்க வாய்ஸ் மட்டும் தான் கேட்கும். நாங்க பேசுறது அதை விட கேட்காது. ப்ரோ நேத்து அவரை பத்தி ஒரு 1/2 மணி நேரம் ஸ்பேஸ் போச்சு, அது கேட்டாரா? என்ன போச்சு? அட நேத்துல ஒருத்தர் வந்தாரு. ஆமா ஆமா, நேத்து வந்து உங்களை ஒருத்தர் வந்து கேட்டுட்டு இருந்தாரு. இந்த மாதிரி வந்து ஸ்பீக்கரே கொடுக்காதீங்கன்ற மாதிரிலாம் சொன்னாரு உங்களுக்கு. அவரு ஏற்றரா இருப்பாரு. ஆமா எத்தனை மணிக்கு? இல்ல ப்ரோ, எத்தனை மணிக்கு? ஒரு செகண்ட். எத்தனை மணிக்கு? இல்ல நிறைய ஓப்பனிங்லேயே ஒரு 1/2 மணி நேரத்துல கேளுங்க. ஆமா, ஸ்டார்டிங்லயே வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு, நீங்க பேசுறது இந்த மாதிரி லவுடா இருக்கு அப்படின்னு சொல்லி. சுகுமார், நான் கை தூக்கி இருக்கீங்க தெரியாம. ஆனா டெய்லி உங்க கூட ஸ்பீக்கர்ஸ்ல வரவங்க எல்லாம் யாருமே உங்களை விட்டு கொடுக்க தயாரில்லை. அதே நேரத்துல அவங்க சொல்றதையும் நீங்க ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்க. ஹேட்டர்லாம் இல்ல இங்க, யாருக்கு ஹேட்டர்லாம் இல்ல. நீங்க உங்க சுத்தி ஏதோ நீங்க மார்க்கெட் ஏரியால இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ஆன் பண்ணாலே பயங்கரமா அப்படி இல்ல ப்ரோ. எனக்கு கொஞ்சம் ஏர்டெல் டவர் வீட்டுக்குள்ள போனாவே இந்த டவர் கட் ஆயிடுச்சு. ஸ்பேஸ் மட்டும் தான் டவர் கட் ஆயிடுச்சு. நான் யூடியூப் தான் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. அதனால நான் கொஞ்சம் வெளியே வந்தா பேச சொல்லி வெளில இருப்பேன். ஏர்டெல் இருந்து ஜியோ மாறிடு ப்ரோ. அது பல வருஷமா ஒரு 17 வருஷமா வச்சிருக்கேன் ப்ரோ 999ல. அதனால அப்படியே வச்சிருக்காது. அதே நம்பர்ல ஜியோ மாறுறது என்ன இப்போ இதா என்ன கஷ்டமா என்ன? பழைய போன் ப்ரோ. சரி புது போன் வாங்கலாம்னு இருக்கேன். சரி 5G வாங்கிட்டு மாறிக்கலான்னு அப்படியே விட்டேன். ஆனா ஜியோவே ஓரளவு மீடியமா தான் ப்ரோ இருக்கு இங்க. ஆனா ஏர்டெல்லை விட ஜியோ நீங்க சொல்ற மாதிரி ஓரளவுக்கு பரவாயில்ல. நான் பழைய போன் வச்சிருக்கேன். சரி 5G வாங்கலாம்னு இருக்கேன் பொங்கலுக்கு பார்க்கலாம். ஓகே ப்ரோ, நல்ல படம் பாக்குறோம், புது போன் வாங்குறோம், நீட்டா நாய்ஸ் கேன்சலேஷன் இதுல ஒரு இது இயர்பட்ஸ் வாங்குறோம், தெளிவா பேசுறோம். ஓகேவா? ஓரளவு போட்டு தான் ப்ரோ வச்சிருக்கேன். அதுவே உங்களுக்கு காத்து அதிகம். ஆனா அது என்னன்னா நான் முன்ன ப்ளூடூத் நல்லா இருந்துச்சு. இப்போ அது போட்டு வச்சிருக்கேன். அது காத்து பார்த்தா ரொம்ப அதிகமா வருதுன்றாங்க. உங்க ஸ்பேஸ்ல 2-3 ஸ்பேஸ்ல தான் சொல்றாங்க. அது காத்து கூட இழுத்து வெளில சவுண்டா கேக்குது. ஆமாம் ப்ரோ. பரணி கேக்குதுங்களா? கேக்குதுண்ணா. இல்ல என்னன்னா ஒரு ஒரு டெய்லி சொல்ற ஒரு வார்த்தை வந்து ஒருத்தர் சொல்லி நீங்க திருத்தம் பண்ணாரு. கரெக்டாக தான் அது. எப்போ நான் வந்து யாராவது அதிகமாக நாய்ஸ் வந்தா நான் அவனை சொல்லுவேன், ரெகுலராக வந்து சவுண்டு கொடுக்காதீங்க, ஏன்னா யூடியூப்ல கேட்கறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னு. அப்போ ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இப்போ யூடியூப்ல கேட்கறவங்க மட்டும் இங்கே ரெகுலராக ஸ்பேஸ்ல லிசன் கேட்கறவங்களுக்கும் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அதை மென்ஷன் பண்ண மாட்டீங்கன்னாரு. உண்மை தான். ஆனால் என்னன்னா வந்து எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்து காலையில் யூடியூப்ல ஓப்பன் பண்ணும்போது அது நிறைய குமிஞ்சிருக்குமா. நான் யாரோ பாராட்ட வந்துருக்காங்கன்னு நினச்சி ஆசையாக படிக்க போவேன். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் இரிட்டேட்டிங்காக இருக்குது, ஸ்பேஸ் யாராவது வந்து இதுமாதிரி குறுக்க பேசுகிறாங்க, இதுமாதிரி சவுண்டாக இருக்குது, இதுமாதிரி நாய்ஸாக இருக்குது அப்படிங்கிற கமெண்ட்ஸாகவே இருக்கும். அதனால தான் நான் அதிகமாக மென்ஷன் பண்ணுறேன், யூடியூப் கமெண்ட்ஸ் எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான். ஆனால் இங்கே யாரும் அப்படி சொல்லலைங்கிறதுக்காக அதை மென்ஷன் பண்ணல. ஆனாலும் இங்கே உள்ள கேட்கறவங்களுக்குமே டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்குங்கிறது உண்மை தான். ஓகேங்களா? இங்கே கேட்கறவங்க டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், யூடியூப்ல கேட்கறவங்க டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். அதுக்காக அந்த நாய்ஸு குறுக்க பேச சத்தமாக பேசாத கொஞ்சம் தவிர்க்கிறது எல்லாருக்கும் தான். அப்படி ஒருவேளை உங்களுக்கு மட்டும் நான் சொல்லாமல் அவங்களுக்கு மட்டும் நான் பார்க்குற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருந்தீங்கன்னா அது தப்பா எடுத்துக்க வேணாம். இது காரணம் இதுதான். ஏன்னா யூடியூப்ல அதிகமான கமெண்ட்ஸ் அதுவே வரும். நான் வந்து நம்ம அன்னைக்கு பேசுன டாபிக்கை பத்தி நமக்கு ஏதாவது கமெண்ட் வருதா, அதுல ஏதாவது நிறைய குறைகள் இருக்கான்னு படிக்கிறதுக்காக ஆவலா போவேன். ஆனா அங்க பாத்தீங்கன்னா கமெண்ட் குமிஞ்சிருக்கிறது போறாமே இந்த மாதிரி நாய்ஸா இருக்கு, இது மாதிரி சவுண்ட் அதிகமா இருக்கு, இப்ப கொஞ்சம் பாருங்க போன்ல கேட்கும்போது ஹெட்செட்ல கேட்கும்போது பயந்துட்டேன், இப்படியான கமெண்ட்ஸ் தான் நிறைய வரும் எனக்கு. அதனாலதான் நான் அதிகமா அதை மென்ஷன் பண்றது. நீங்க எதுவும் அதை தப்பா எடுத்துக்க வேணாம். சரி, அப்போ குட் பேட் அக்லியில த்ரிஷா இருக்காங்க போல. அவங்க வினோத் ஷேர் பண்ண ட்வீட் வச்சு பார்த்தா அப்படிதான் தெரியுது. த்ரிஷா வந்து சும்மா எமோஜி போட்டு காஃபி எமோஜிலாம் போட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னா ரொம்ப சந்தோஷம்தான். ஹாப்பி. பேக் டு பேக் அஜித் கூட நடிக்கிறாங்க அப்படின்றப்போ ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி சூர்யா 44 அது ஆல்மோஸ்ட் உண்மைன்னு சொல்றாங்க. பட் எனக்கு கிளியரா தெரில. பட் நிறைய பேர் அதை வந்து போட்டிருக்காங்க. அப்படின்றப்போ நடந்தா நல்லா இருக்கும், அவ்வளவுதான். ஆர்ஜே பாலாஜி உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல டைரக்டர் தான் ப்ரோ. அது உண்மைதான் ப்ரோ. சினிமா பையனுக்கு சொல்லிட்டு சொன்னாரு நேத்து. ஓகே ஓகே ப்ரோ. உங்க இதுலயும் பேக்ரவுண்ட்லயுமே இதா இருக்கு, வைப்ரேஷன் சவுண்ட் மாதிரி இருக்கு. யார் மைக்ல சவுண்ட் வச்சு வைப்ரேஷன்? குமரன். ரைட், ஓகே.
இல்லை அது நியூஸ் உண்மைதான் போல இருக்கு. ஏன்னா வந்து அவர் ஏற்கனவே விஜய் வச்சு படம் பண்ணலான்னு திரும்பி நாய்ஸ் வருதுங்க அதிகமா. முரண் ப்ரோ கொஞ்சம் மியூட்ல போட்டுருங்க. இந்த அதாவது ஆர்ஜே பாலாஜி வந்து முன்னாடி வந்து விஜய் வந்து கடைசி படம் அவர் பண்றதா வந்து ஒரு ரூமர் வந்துச்சுல. தளபதி 16 வந்து கார்த்திக் சுப்பராஜ், ஆர்ஜே பாலாஜின்னு அப்புறம் ஒரு 4-5 பேர் வந்துச்சுல. அதுல அடிபட்ட பேர் வந்து இவரும் ஒரு ஆள், ஆர்ஜே பாலாஜியும். ஒருவேளை அவருக்கு சொன்ன கதையை தான் அங்க ஓகே ஆகலைன்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டாரான்னு தெரியல. ஆனா ஒரு வித்தியாசமான காம்பினேஷனா இருக்கும். நீங்க நம்ம ஸ்பேஸ்ல உள்ளவங்க சொல்லுங்க, ஆர்ஜே பாலாஜி சூர்யா காம்பினேஷன் எப்படி இருக்கும், உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? அதாவது கங்குவாக்கு அப்புறம் கார்த்திக் சுப்பராஜுக்கு அப்புறம் ஆர்ஜே பாலாஜி. இதுல ஒரு ஒரு ஈஸியான கனெக்டிங் பாயிண்ட் எப்படின்னா, கார்த்திக் சுப்பராஜும் தளபதி 16 கதை சொன்னதா ரூமர் வந்துச்சு. ஆர்ஜே பாலாஜியும் விஜய்க்கு தளபதி 16 ரூமர் பண்ண வந்துச்சு டைரக்டர் நேம்ல. இப்ப 2 பேரும் பேக் டு பேக் சூர்யா கூட படம் பண்றாங்க. சூர்யா 44, சூர்யா 45. இதை பற்றி ஒப்பீனியன் பிரகாஷ் நான் சொல்லவா? சொல்லுங்க. ஒரு ஃப்ரெஷ் காம்போவா இருக்கும்னு தோணுது. எனக்கு தெரியல. எனக்கு இப்போ சில விஷயங்கள் இந்த டாப் ஹீரோஸ் வந்து இது கொஞ்சம் கம்மியா இருக்கிறது வந்து நான் பார்க்கறது வந்து காமெடி ட்ராக், அந்த காமெடி போர்ஷன்ஸ்ன்னு சொல்லுவேன். பட் எனக்கு தெரிஞ்ச ஆர்ஜே பாலாஜி கூட சூர்யா சேரும் போது மேபி அது ஒரு ஃபன் ஃபீல்டா, ஒரு பக்கா ஒரு என்டர்டெய்னிங்கா சிம்பிளான ஃபிலிமா இருக்கும் அப்படின்னு தோணுது. ரொம்ப இந்த என்ன சொல்ல ஒரு ஆக்ஷன் படமா இல்லாம அந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் படமா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த கங்குவா இதை தாண்டி அந்த ஒரு காம்பினேஷன் உண்மைனா அந்த படத்து மேலேயும் எனக்கு ஒரு தனி எதிர்பார்ப்பு இருக்கும் கண்டிப்பா. ஓகேதான். என்னுடைய பர்சனல் பாயிண்ட் எப்படின்னா, எனக்கு வந்து சூர்யா வந்து ஒரு கங்குவா மாதிரி ஒரு பெரிய ஒரு பெரும் பட்ஜெட்ல ஒரு படம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சூர்யா 44 வந்து கார்த்திக் சுப்ராஜ், அதுவும் ஒரு பெரிய படம். கார்த்திக் சுப்ராஜ்ங்கிறப்போ அது ஒரு மாஸ் ஆக்ஷன் படம். அதுக்கப்புறம் ஒரு காமெடி படம் அல்லது வந்து மிக்சரான படங்கிறது ஓகே, ஏதாவது ஒரு இது ஓகே. ஆனா என்னன்னா ஒரு ஹை லெவல்லே சூர்யா போனா இன்னும் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. இன்னொன்னு என்ன, ஆர்ஜே பாலாஜி எனக்கு பர்சனலா பிடிக்கும். ஆர்ஜே பாலாஜி காமெடி பிடிக்கும், ஆர்ஜே பாலாஜி படங்களும் பிடிக்கும். ஆனா ஆர்ஜே பாலாஜி வந்து பெரிய ஹீரோக்கள்கிட்ட போகாம அவர் வந்து அடுத்த கட்ட ஹீரோக்கள்கிட்ட போனாதான் அவருடைய முழு என்ன அவர் நினைக்கிறாரு எடுக்க முடியுங்கிறது நினைக்கிறேன். நான் பர்சனலா நினைக்கிறேன். இந்த காம்பினேஷன் எப்படி செட் ஆகுங்கிறது தெரியல. இதே ஒருவேளை ஆர்ஜே பாலாஜி சூர்யாக்கு ஏற்ற மாதிரி கதை ரெடி பண்ணியிருக்கிறாரா அப்படிங்கிறதையும் அவர் போக போக தான் தெரியணும். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு வந்து எப்படி சொல்றது, ஒரு மிக்சடு ரெஸ்பான்ஸ் என் சைட்ல இருந்து இந்த காம்பினேஷனுக்கு. ஓகே ஓகேண்ணா. அஸ்வின் அவரு அப்ப இந்த வாடி வாசல் என்னதான் ப்ரோ ஆகும்? 2 கிலோமீட்டர். அஸ்வின் அவரு கிரிக்கெட் அஸ்வின் அவர் வந்து லப்பர் பந்து பத்தி ட்வீட் பண்ணியிருக்காரு. அவருமே வந்து பாசிட்டிவா போட்டிருக்காரு. என்ன ப்ரோ சொல்லு ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ, இப்போ இந்த படம் எப்படி ப்ரோ 3 hours ஓரளவு நல்லா இருக்குமா ப்ரோ? ஏன்னா உங்க ஆக்ஷன் படம்னா ஓரளவுக்கு கொஞ்சம் விறுவிறுப்பா போவோம். இந்த படம் மையகம் 3 ஹவர்ஸ்ன்றாங்க. புதன்கிழமை ப்ரிவியூ போடுறாங்களா ப்ரோ? நேற்று அவரு அபிஷேக் சொல்லியிருந்தாரு ஒரு ஸ்பேஸ்ல நேற்று நைட்டு புதன்கிழமை போடுறாங்க அப்படின்னு சொன்னாரு. இல்ல அதான் புதன்கிழமை ஸ்பெஷல் பிரீமியர் இருக்கும் போல இருக்கு இந்த படத்துக்கு. அதான் நேற்று அபிஷேக் ஒரு ஸ்பேஸ்ல சொன்னாரு நேற்று நைட்டு. வெயிட் பண்ணுவோம் கண்டிப்பா இருக்கு. 3 hours எப்படி ப்ரோ இருக்கும்? 3 hours எப்படி ப்ரோ இருக்கும்? இல்ல அதுதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசி முடிச்சோம். அதான் பேசி முடிச்சோம். சரி சரி ப்ரோ. அதாவது அதே மாதிரி சொல்லுங்க. டியூரேஷன் பொறுத்த அளவுக்கு நம்ம ஒரு ஆவலா ஒரு படத்துக்கு வெயிட் பண்றோம்னாலே அது எந்த ஜானர் படமா இருந்தாலும் அது எனக்கு ஜாஸ்தியா இருந்தா எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது லவ் ஜானரா இருக்கட்டும், ஆக்ஷனா இருக்கட்டும், நம்ம ஒரு பெரிய எதிர்பார்ப்போட காத்திருக்கோம் ஒரு படத்துக்குன்றப்ப அது ஒரு 2.5 மணி நேரமாச்சு ஓடினாதான் எனக்கு ஹாப்பியா இருக்கும். அந்த டியூரேஷன் அட்லீஸ்ட் 2.5 மணி நேரமாச்சு எனக்கு வேணும். இன்னும் 3 மணி நேரம் தெரிஞ்சிடும் ப்ரோ. புதன்கிழமை சொல்றேன் நான் பார்த்து. சும்மா ப்ரோ போறீங்களா? ஓகே. பிரகாஷ் அப்படியே இன்னொன்னு சொன்னாரு. அதே மாதிரி பரணிக்கும் வந்து ஒரு ரொம்ப நேரமா கேட்டு இருந்த அந்த நல்ல செய்தி நாளைக்கு பாக்குறேன் பாருங்க. சட்டம் என் கையிலனா உனக்காகவே பாக்குறேன். ஓகேண்ணா, வெயிட்டிங். இல்ல நான் படமா வெயிட் ஒரு நிமிஷம், சாரி வினோத் ப்ரோ. இல்ல படமா எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் அது ரொம்ப டிலே ஆயிட்டு வருதுன்னு சொல்லிட்டே இருக்காங்களா, ஸோ அதனாலதான் கேட்டேன்.
படமா இல்ல அந்த படம் மேல லைட்டா தான் எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்காக நீ வந்து இவ்வளவு கேக்குறன்றதுக்காகவே போய் பார்த்துட்டு வந்து சொல்றேன் எப்படி இருக்குன்னு. ஓகேண்ணா, தேங்க்யூ. வினோத் ப்ரோ சொல்லு ப்ரோ. சாரி. பிரகாஷ் bro, அதே மாதிரி விடாமுயற்சி ஆஃபீஷியல் ரீமேக்ல ஏதோ படத்தை வாங்கி தான் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. நீ கொஞ்சம் கட் பண்ணி போட்டுருந்தாங்க அபிஷேக். பிரேக் டவுன் ரீமேக் சொன்னாரா? படம் பேர் சொல்ல அவர் ஆஃபீஷியல் ரீமேக் வாங்கி பண்றாங்க அப்படின்னாரு, படத்துக்கு பேர சொல்லல அவர். அதே மாதிரி குட் பை லக்ல அவரு கொஞ்சம் இந்த வாலி மாதிரி நல்ல வில்லன் கேரக்டர் தான் பண்றாரு, அதையும் சொல்லிட்டு போனாரு அவர். குட் பை லக்ல அவர் நல்ல நெகட்டிவ் ரோல் தான், அதை விட 2 அப்டேட் சொல்லிட்டு போனார். Host, can I speak? பேசுங்க ப்ரோ. தமிழ் தெரியுமா இல்ல சும்மா இங்கிலீஷ் மட்டும்தானா? ப்ரோ லைட்டா தமிழ் தெரியும், பட் நல்லாவே பேசுறீங்க ப்ரோ. பேசுங்க, அப்படியே தமிழ்லயே பேசுங்க, நல்லா இருக்கு கேட்க. இல்லை ப்ரோ, லைக் என்னோட தமிழ் கொஞ்சம் தப்பா இருக்கும். ஸோ ரோல் வாங்கினா விருப்பம் இல்லை ப்ரோ. ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுகிறேன், ட்ரை ஓகே பண்ண. ஓகே ப்ரோ, இல்ல தமிழ்ல பேசுங்க. இல்லை ப்ரோ, நான் வந்து யூஎஸில் இருக்கேன் ப்ரோ. நான் வந்து ட்விட்டரில் நிறையா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஹோஸ்டோட ட்வீட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு தான் இருந்தேன். எனக்கு 2 questions தான், நான் கேட்டுட்டு பாய் சொல்லி போகிறேன் ப்ரோ. நான் யாருக்குமே ட்ரபிள் பண்ண வரல. இல்ல ப்ரோ, கேளுங்க. ப்ரோ, நான் ஒரு வெறித்தனமான தளபதி ஃபேன். அது அது வச்சுட்டு மற்ற நடிகளை பிடிக்காம அப்படி ஒன்றும் இல்லை. ஐ ஜஸ்ட் லவ் சினிமா. ஐ வாட்ச் ஆல் மூவிஸ். எனக்கு என்னென்னா, இங்கே இருக்கிற நிறைய ஸ்பீக்கர்ஸ் ரொம்ப ஜெனுவினாக இருக்கு. எஸ்பெஷலி நீங்கள் பேசுகிறது கேட்டுட்டு தான் இருந்தேன். நீங்கள் வந்து அவ்வளோ ஹேட்ரட் ஹேட் பற்றியே பேசலை, அவங்களோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஹேட்ஸ் ஆஃப், ரியலி அப்ரிஷியேட். சாரி, நான் டாபிக்லேருந்து டைவர்ட் ஆக போகிறேன், சாரி. ஜஸ்ட் 2 minutes. எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. சாரோட கடைசி படம் 69 ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அது பார்க்கும்போது ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்குது. இனிமேல் ஒரு படம் மட்டும்தானே. ஆனால் சில ஃபேன்ஸ் ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க அது கூட. ஐ டோன்ட் கேர் அபவுட் அதர் பீப்புள், பட் ஆஸ் அ ஃபேன் எனக்கு இந்த படம் வந்து காம்பினேஷனால் ரொம்ப பெருசாக வரணும்னு ஒரு ஆசையாக இருக்குது ஆஸ் அ ஃபேன். அப்போது என்னோட கொஸ்டின் என்னென்னா, இந்த படத்தில் நிறையா ஸ்டார்ஸ் எதிர்பார்க்கலாமா? லைக் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ், லைக் ரொம்ப நேச்சுரலாக நடிக்கிற மாதிரியான ஆக்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரம் மலையாளம், லைக் சாரோட ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க, மோகன்லால் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதை மாதிரி பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் இருக்குமா இந்த படத்தில்? எனிபடி நோ? இப்போ நீங்கள் மூவி ஃபீல்டில் இருக்கீங்க, ஸோ கேன் யூ ஆன்சர் தட்? லைக் ரொம்ப கேட்கணும்னு ஆசையாக இருந்தது, அதான் கேட்டேன். படத்தோட காஸ்ட்டை பற்றி, லைக் கண்டென்ட் ஸ்டோரி அது ஒன்றுமே தேவையில்லை, ஜஸ்ட் காஸ்ட். இனிமேல் ஒரு 1 month கிட்ட தான் இருக்குது ஷூட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களோட பஃப் வச்சுட்டு எல்லாருக்குமே தெரியும் இன்சைட் சோர்ஸஸ் இல்லை எல்லாமே. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ தட். கேன் எனிபடி ஷேர் த காஸ்ட் டீட்டெயில்ஸ்? ரூமராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ. லைக் நீங்கள் பேசுங்க ப்ரோ. ஓகே, சுகுமார்னா பிரகாஷ் ப்ரோ, 69ல யார் கேஸ்ட்னு கேட்குறாங்க. உங்களுக்கு ஏதாவது இல்லை, அதாவது வந்து அதிகாரப்பூர்வமாக நமக்கு எதுவுமே தெரியல. ஏன்னா வந்து இந்த படத்தில் சில விஷயங்கள் கேள்விப்பட்டாலும் அது இப்போதைக்கு அதை அறிவிக்கவும் முடியாது, நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அதாவது கிசுகிசுவாக கூட சொல்ல முடியாது. இந்த மாத கடைசியில் உங்களுக்கு லைனாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் கிடைக்க வரும். சுகுமார் ப்ரோ கொஞ்சம் சில அப்டேட் சொல்லுவார், மறைமுகமாக சொல்லுவார். அடுத்த மாதம் அவங்களுக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்கிறனால முன்கூட்டியே அவங்க மிகப்பெரிய யாரெல்லாம் நடிக்கிறாங்கிறதெல்லாம் அப்படியே சொல்லுவாங்க. ஓகே, சுகுமார் ப்ரோ சொல்லுங்க பிரதர். சாரி, ஆல்ரெடி வந்து சொன்னது ஆல்ரெடி அவர் கூட பண்ணவங்க தான். அந்த படம் சரியா போல. ஒரு 2 மூவிக்கு முன்னாடி வந்து ஹீரோயின் அந்த படத்துல பண்ணிருப்பாங்க. ஓகே. ஸோ அவங்க வந்து மேபி அந்த படத்துல பாட்டு எல்லாமே ஹிட் ஆயிடுச்சு. அவங்க தெலுங்குல வந்து ரொம்ப பெரிய ஹீரோயின், த்ரிஷா யாரும் தெரிஞ்சிருக்கும். லைக் இல்ல இல்ல, ஓஜி பேர் விஜய் அண்ட் த்ரிஷா. பூஜா ஹே. Pooja, like, oh, it's okay, fine, but compared to Trisha, she's the peak. Like, இல்ல Pooja is doing. Apart from that,
Vinod is actually, I mean, he believes in the content Yeah, rather than going to the cast, right? He believes in the content. yeah, ஸோ வந்து அவர் வந்துட்டு ஐ மீன் it I mean if it is if the script accepts, right, he may go he would have approached to some other actors. But as of now, what we know, one of the Bollywood main lead is doing the uh, I mean, negative role here. it may Uh, be Huma Qureshi, I think so, no, because no, you know no, no, a no, lot of no, times casting her, right? no, In Bali. not actually. He is not the one. Actually, the guy who he did in Kangwa, right? I don't want to mention the name since I it's a know recording all. space, right? So Yeah, I yeah, don't yeah, want to mention the name. But yeah. yeah, so he already did it in Animal. Now he did it in Kangwa. Now Okay, he's going to do in Talapati 69 also. Apart okay. from that, some other cast from Telugu industry, Yeah, but he's not that much familiar, but he's a good actor. The guy is doing. So yeah, I mean, they have a pan India casting, but yeah, the content is, I mean, they believe in content rather yeah, than the cast. But obviously, without any pan Indian characters, right? The goat, you know how the goat performing yeah. in Tamil Nadu and all Bro, over the world. I'm in USA, but I watched 6 times in theaters in AMC. All it's performing very well. I'm from Chicago, so Great. uh, Okay. family audience are coming and watching the movie repeatedly. So it's Yes, going yeah. well. Till now, I mean, till now, it's going good. So it's a very, very. I mean, it's a very big blockbuster, right? So Yeah, yeah, you don't need any cast, supporting cast, or any other pan Indian cast. You have that opening. yeah. So yeah, obviously that will Because I be want a last movie. powerful villain, bro. A powerful villain will be always be the highlight of the movie. Like, Definitely. Thalapathy can score much better if a powerful villain is there. Like, that's what I meant. I need a powerful villain because the cat and mouse game will be much higher. Correct. எப்படின்னா Yeah. அது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சாருக்கு தகுந்த மாதிரியான ஒரு வில்லன் தான் தேவை, தளபதிக்கு தகுந்த மாதிரி. ஸோ So Talapati 69, people are saying it's a political thriller or some I don't believe commercial that entertainer. It's not the one. It's a thriller actually. commercial. It's a kind of a crime oriented thriller. So based on that, I mean, he would I mean, he may add some commercial element to it, but the core plot is a kind of, I mean, it's a commercial. I mean, it's a crime thriller. And it will be a very, very. I mean, it's the last movie, right, for him. I mean, Yeah. according to him, it's the last movie. But we people still believe he may come back. There might be a 1% chance to come back and act. பிகாஸ் இன் பொலிட்டிக்கல் அவங்க பொலிட்டிக்கல் போனால் கூட அதுக்கு நல்ல ஃபண்ட் தேவை இல்லையா? அப்போ கண்டிப்பாக அது சோர்ஸ் ஆஃப் இன்கம்னா அவர் ஒரு ஆக்டர் தான். அப்போ கண்டிப்பாக நடித்தாதான் அந்த ஒரு பார்ட்டியை ஸ்டெபிலைஸ் பண்ணி போக முடியும். ஆஸ் பர் மை நாலேஜ், நான் சொன்னது தப்பாக இருக்கலாம், பட் No, bro. I mean, ஐ it's, வுட் லைக் டு see him. people love him, right? Even Yeah, if yeah. he come back, Absolutely. no one. I mean, some people will troll. Even now they are trolling. Actually, even if he before announcing the party, also they, yeah. I mean, always there will be a troll for a big actor, right? Not only Vijay, even for any big actor, even for superstar Rajinikanth, also people trolling, right? So that always happens, but. He will come back. I mean, in my perception, I'm saying like So, definitely a lot he of should come. people are He should consider the people, right, all yeah. over world, because only Tamil Nadu people can vote him, but all over world, many I mean, other state people and other countries, other country nativity people, they love Talapati Vijay, right? So for them and all, he need to consider them overall, worldwide fan, right? You need to consider them, and we'll see like how it pans out. Yeah, we will definitely see. But my question to you, sir, is like last minute there can be a cast changes, right? In 69, you can expect the unexpected, right? Anything No, can bro. happen, right? Almost cast, everything is almost finalized, so they are going But I'm to. not okay with the heroine, bro. I would like to see There Trisha. are, yeah.
No, she is the one which I mentioned, right? So she is the one doing. Almost confirmed. I mean, they are going to shoot October I mid, think Trisha probably. Vijay did 5 movies, right? I think starting from Tirupachi, Gilly, and Adi, if I am not wrong, Kurvi, and then Leo, and then Goat. So totally 6 movies, right? Six movies that Goat is like a special cameo. So we would like to see that OG pair once again. That's why I asked. A lot of people are saying Simran is there, but for me, Trisha and Vijay looks much better. I don't know about other people, but as a fan, I wish may H winners may reconsider. Hope so. Fingers crossed. But moreover, bro, I need a beautiful story. Like as you said, mentioned before, it's in the spaces of Terry, right? It's an action thriller, right? Yes, yes, bro. I know you know a lot of inside scoops, inside sources, so that's why I want to ask you, like like I know, Script like wise, I think, right. Script wise is a a deep very one. good. Yeah, I mean, it's a very good movie. Yeah, I think almost you people would have heard, right? It initially it went to one person, then yeah, it went to some other, and finally it came to but Talpati Vijay. yeah, So I think Kamala Hassan, right? yeah, He added some inputs to that story. So I mean, you could have known, right, how we give the suggestions based on his total experience in the film industry. So yeah, definitely the story will be the worth, and we need to see like how he is going to play the screenwriting and everything, right? It depends. Sometimes the story will be good, and the screenplay, if it is flat, then people may disappoint. But this is since it's a lost film, right? Vinod will not disappoint. Uh, கேக்குதா ப்ரோ? எனக்கு தான் கட் ஆயிடுச்சா? இல்ல கேக்குது. yeah, bro. Sure, we will get a good movie. சும்மா ப்ரோ கேட்கலையா பர்னி ப்ரோ கேட்கலையா சார்? இல்ல சுமார் நான் மியூட்ல போயிட்டாரு, பேசலாம்னு நினைக்கிறேன். சுமார் நான் கேக்குதா? கேக்குது. பேசி முடிச்சிட்டீங்க கரெக்டா? ஹலோ. பேசிட்டேன் அவ்வளவுதானே. கேக்குதா? ஓகே ஓகே. பிரகாஷ் ப்ரோ காணோம். ரொம்ப அவர் அப்பப்போ போன் வருது, அப்பப்போ போறாரு வராரு. லிசனர்ல இருக்காரு. சுமார் ப்ரோ இல்ல பாருங்க, சும்மா வெனஸ்டே தான் எப்போ ப்ரோ சும்மா எப்போ 10 என்னது? சும்மா சும்மாவா? படம் ப்ரோ சும்மா அக்டோபர் சும்மா 10 இல்ல, அதுக்கு அடுத்த வாரம் அக்டோபர் 18 வரும். Sorry, bro. One more thing. I will go right now. Is there a possibility for a success meet for GOAT? As of now, Any knowledge? no bro. As of now, no. Because of the Manad, right? Yeah. If there was no Manad, we can expect the success meet like Leo, right? Yes, it would have been already. But it's But the already late, producers right? are willing Yeah. to do it, right? Because Archana ma'am already mentioned that she would like to do it. Like that's Yeah, what I. but you need to accept, right? Because there are a lot of things going around, in and around. You need to see like how if he comes out, if he comes and if he talks anything in the stage, right? It Yeah. will be a political debate now because Sure. he is a party leader, so he don't want to do that. So He don't want anyhow, to the mix Manadu will be cinema there. and politics together. He wants to make Correct, a. correct. If he talks anything, people will relate that thing to political, and obviously it will be a kind of some negativity, right, before the Manadu. So yeah, so you don't want to do that. We'll see like how it goes. And the movie sets a new benchmark, right? In Tamil Nadu, right? Yeah, bro. Already. Already Leo. I mean, it's a second under crore. I mean, share. I mean to say about the share. Okay. Previously, Leo did that. Now, good. So it's a very very profitable movie.
for the distributors, exhibitors? For everyone, for almost everyone. I'm not sure about Kerala and other states in our neighbor states, but Okay. Tamil Nadu it's very profitable one, and also overseas also it's a profitable one. Probably in Kerala, it didn't do well, and also in Andhra and not state. But it's something. I mean, But sometimes it happens. overall, when you look at the movie, people like it, right? So the movie collected this much money, right? Movies Yeah, make yeah, entertainment, right? As long as the producers are happy, fans are happy, everything is fine, right? Everything is going very well, right? yeah. Good. Yeah, you should watch movie as a movie. Don't get into collections and anything like that. It's my point of view. I don't know about others, but thank you, bro. Thank you for your time. It was nice talking to you. Thank you. Thanks to everyone. ஹலோ, கேக்குதா? கேக்குது ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ வரலன்னா நான் வேணா வேல்பாரி ஸ்டோரி சொல்லவா? இன்னைக்கு இல்ல பாருணி, வேல்பாரி வந்து வெனஸ்டேல இருந்து. ஓ, வெனஸ்டேல இருந்தா? இல்ல, ஒருத்தர் வந்தார்ல, அவரு யாரு? வேந்தன் ப்ரோ. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தார்ல, யாரு? அவரு இல்ல ப்ரோ, முருகன் இப்ப தப்பா காட்டாதீங்க அப்படிலாம் சொன்னார்ல. அவரு டிபில முருகன் வச்சிருந்தாரு. அவரு வேந்தன் இல்லையே. இல்ல, நான் என்ன சொல்றேன், ஜிகிர்தண்டா படத்துல அவரை சித்தார்த்த போட்டு மிரட்டுவாங்கல்ல, எங்க சேது கதையை படமாக்குற, நல்ல ரஜினி கமல் இவங்களெல்லாம் வச்சு பண்ணு, அந்த மாதிரி இப்பவே வந்து இன்னும் ஒரு ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. இப்பவே வந்து யுவகர் இப்படி கட்டாதீங்க, சேலர் சோழர் பாண்டியர்லாம் கரெக்டா காட்டுங்க. அதான் பிரகாஷ் ப்ரோக்கு நான் வந்து மதுரை பாண்டியர்களை கொஞ்சம் நல்லா காட்டுங்க ப்ரோ அப்படின்னு நானும் கேப்ல என்னோட விண்ணப்பத்தை சொல்லிடுறேன். வரும்போது சொல்லுங்க, சொல்லுவோம். நான் ஒரு சொல்றேன், நீங்க ஒரு இது சொல்லுங்க, பாப்போம் என்ன சொல்றாருன்னு. இவ்வளவு நேரம் லிசனர்ல காட்டுச்சு, ஆக்சுவலா இப்ப காட்ட மாட்டேது. அது அவர் போன் வந்துச்சு. கேக்குது ப்ரோ. முத்து ப்ரோவா இல்ல பிரதீபனா? ஆமா ப்ரோ, ஆமா ப்ரோ. நெட்ல வந்தா பேசிட்டு இருந்தீங்க. சொல்லுங்க. எங்க பிரகாஷ் ப்ரோ? பிரகாஷ் ப்ரோ ஒரு சின்ன ஒர்க்கு போல, போன் வந்துருச்சுன்னு கிளம்பிட்டாரு. வருவார் கொஞ்ச நேரத்துல, ஜாயின் ஆயிரு. அந்த ஸ்டோரி சொல்ல போறாரு புதன்கிழமையில இருந்து ப்ரோ. வாசு அவர் போயிட்டாரா? வாசு சினிமாஸ் போயிட்டாரு ப்ரோ. ஜஸ்ட் 2 மினிட்ஸ் முன்னாடி தான் போனாரு. இல்ல வந்தா ஓகே ஓகே. தேங்க்யூ. டவுட் கேட்கலான்னு வந்து அவர் அந்த பொங்கல் எப்போ போட்டிருந்தாரு, எந்த படம் இவர் வாசு போட்டிருந்தாரா, எந்த படம் வருதுங்க? பொங்கல் அன்னைக்கு விடாமுயற்சின்னு சொன்னாரு ப்ரோ. இல்ல, வாசு சினிமாஸ் பொங்கல் ஜனவரி 10 போட்டிருந்தால என்ன படம் அப்படின்னு கேட்டாரு. விடாமுயற்சின்னு சொன்னேன். இல்ல, பொங்கல்னு கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க நிறைய பேரு. பட் ஆனா வந்து பொங்கல் இன்னும் அவங்க லைக்கா சைட்ல இருந்து எந்த ஒரு டிசிஷன் எடுக்கல. அதுவும் உண்மை. லைக்கா வந்துட்டு எந்த ஒரு இதுவுமே பண்ணல. அதே மாதிரி அவங்க குட் பேட் அக்லி டீம் கிட்டயும் ஒன்றும் பேசல. அதெல்லாம் பேசிட்டு அதெல்லாம் வந்து ஒரு ஒரு கன்க்ளூஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் அது வந்து பொங்கல் வந்து வராங்களா இல்ல மைத்ரி பின்னாடி போக ஒத்துக்கல, நான் வந்து ஜனவரியில தான் நாங்க ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னாங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கே தெரியும் அது எப்படி போகும் அப்படின்ற மாதிரி. இப்போ வரையும் வந்து நம்மளால வந்துட்டு ஒரு 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 இதுவா சொல்லிட முடியாது பொங்கல் போகும் ஷியோர் ஷாட் அது பொங்கல் அப்படின்றது வந்துட்டு என்னதான் சொன்னாலுமே கூட அவங்க 2 பேரும் 2 ப்ரொடக்ஷனுமே பேசினதுக்கு அப்புறம் தான் அதுக்கான ஒரு ஒரு இதுவே வரும். ஸோ இதுல வந்து நம்ம வந்து இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தீபாவளின்னாங்க, அதுக்கப்புறம் நவம்பர்னாங்க, அப்புறம் டிசம்பர்னாங்க, இப்போ பொங்கல்ன்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இல்ல பொங்கல் கிடையாது, அது குட் பேட் அக்லி போகுதுன்னாங்க, டேட் வரல, பொங்கல் வரலன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆதிக் பர்த்டே வந்துட்டு தெளிவாக அவங்க வந்துட்டு பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போடுறாங்க. இது மாதிரி வந்துட்டு ஒரு இதுதான் நம்ம தான் டிசப்பாயிண்ட் ஆகுமே தவிர அதுக்கு அவங்க எல்லாமே கரெக்டா பிளானிங்கோட எல்லாமே வந்து அவங்களோட சைட்ல எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம தேவையில்லாம வந்துட்டு இவங்க வந்து பொங்கல்னு சொல்லிட்டாங்க, அதனால வந்து பொங்கல் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்காதீங்க.
இன்னும் வரையுமே அந்த டாக்ஸ் நடக்கல. கண்டிப்பா வந்துட்டு அவங்க பொங்கல் போறாங்க அப்படின்னா அந்த டாக் வந்து கண்டிப்பா வந்து அது எப்படின்னா வந்து அது வேற மாதிரி மைத்ரியை ஒத்துக்க மாட்டாங்க ப்ரோ. என்னை பொறுத்த வரையும் மைத்ரி வந்துட்டு அது அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்னு தெரியல. அது மைத்ரி அக்செப்ட் பண்ணணும்னா அது வந்து இவர் அஜித் சார் இன்வால்வ் ஆகணும். அவர் இன்வால்வ் ஆகிட்டு அவர் பேசணும். அவர் பேசிட்டு அதுக்கப்புறமா தான் மைத்ரி ஒத்துப்பாங்க. ப்ரொடக்ஷன் மவுஸ் மட்டும் பேசி ஒத்துப்பாங்களான்னு எனக்கு தெரியல. இல்லைன்னா மே மாசம் அடுத்த மே 1 போகும்னு நினைக்கிறேன். டேமேஜ் குட் பேட் அப்படி முன்னாடி இருந்தான். ஒன்னும் இல்ல ப்ரோ, சிம்பிளா சொல்லணும்னா நான் உங்ககிட்ட ஒரு சிம்பிளான ஒரு இது சொல்றேன், ஓகேங்களா? குட் பேட் அக்லி வந்து மே 1 வந்தது அப்படின்னா மே 1 தமிழ்நாட்டுல வேணா நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம், ஓகேங்களா? ஆனா ஆந்திரால அவங்களோட பிசினஸ் வந்து ஆந்திராலையும் சேர்த்து பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. பொங்கல் நம்ம தமிழ்நாட்டுல எப்படி கொண்டாடுவோமோ அது விடாமுயற்சி சொல்றேன், விடாமுயற்சி. நான் சொல்றது குட் பேட் அக்லிக்கே விடாமுயற்சி. சொல்லிக்கிறேன். பொங்கல் வந்து நம்ம தமிழ்நாட்டுல கொண்டாடுறதை விட ஆந்திரால வந்து ரொம்ப போகியே அவங்க ரொம்ப பயங்கரமா கொண்டாடுவாங்க. இது வந்து பாக்குறவங்க எல்லாருக்குமே வந்து ஆந்திரா பீப்புள் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். ஆந்திரா தெலுங்கானால அவங்க வந்து பயங்கரமா வந்து அதை செலிப்ரேட் பண்ற ஒரு ஃபெஸ்டிவல். அவங்க தீபாவளி கூட அந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க, பட் ஆனா அவங்க பொங்கல் வந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவாங்களா. அந்த பெரிய லீவ் இருக்கும்போது அவங்க படத்தை வந்து அன்னைக்கு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு தான் வந்து அவங்க பார்ப்பாங்க. மைத்ரி வந்துட்டு அதை விட்டுட்டு நான் வந்து மே 1 போய்க்கிறேன் அப்படின்னு வந்து அவங்க வந்து சான்ஸே இல்லாத அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அந்த ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் வந்து பேசியிருப்பாரு, அவங்க ஆந்திராலையும் சரி அவங்க ஒரே டைம்ல ஒரே இதுல தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து அவங்க பிளான்ல இருக்காங்க. இது நம்ம வந்து ப்ராக்டிக்கலாவே பார்த்தோம் அப்படின்னாலே அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் வருதோ, ஒரு ப்ரொடியூசரா காசு போட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் வருதோ அதை தான் வந்து அவங்க பார்ப்பாங்க தவிர இப்போ நம்ம இல்ல மே 1 போய்க்கலாம் அப்படின்னா ஆந்திரால எப்படி பிசினஸ் பண்ணுவாங்க அவங்க? அதுவும் அந்த டைம்ல வந்து லீவ் இருக்குமா ஆந்திரால வந்து அந்த அளவுக்கு வந்து ஆந்திரா தெலுங்கானால அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுமா அப்படின்லாம் வந்து அவங்க வந்து நிறைய வந்து டாக்ஸ் இருக்கு. ஈஸியா வந்து விடாமுயற்சி பொங்கல் வந்துச்சுன்னா குட் பேட் அக்லி வந்து பர்த்டேக்கு போயிடும், அவரோட பர்த்டேக்கு போயிடும்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து யார் வேணா போடணும்னு நினைச்சா போடணும்னு பண்ணிக்கலாம். இது அவ்வளவு சீக்கிரம் எடுக்கிற டிசிஷனே கிடையாது. அவங்க முதல்ல பேசினா வந்து ஒத்துக்க மாட்டாங்க. என்ன பொறுத்த வரையும் வந்து இது வரையும் டாக்ஸ் நடக்கல. நான் உள்ள இருக்கிறவங்க கிட்ட கேட்டிருக்கேன். டிசம்பர்லயே வராதா? புரியல ப்ரோ. டிசம்பர்ல வராதான்னு கேக்குறாரு படம். இல்ல டிசம்பர்ல வந்தாலும் வரலாம், சொல்ல முடியாது. நவம்பர் 2 கூட வரலாம், நம்மளுக்கு தெரியாது. பட் ஆனா வந்து ஒன்றும் இல்லை, பிரகாஷ் நான் தான் லைட்டா மைக் ஆன் பண்ணாரு, அதுலதான் சொன்னேன். இல்ல நம்மளுக்கு தெரிஞ்ச வரையும் வந்துட்டு பொங்கலுக்கு வந்து குட் பேட் அக்லி லாக் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து பின்னாடி போகணும் அப்படின்னா இதெல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் அவங்க வந்து மே மந்த்துக்கு போகணும். நான் சொன்னது எல்லாமே, அதாவது அந்த ஃபெஸ்டிவல் ரிலீஸ் அவங்க சைட்லயுமே வந்து அவங்க பண்ணியிருக்கிற பிளானிங் இதெல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் அவங்க பொங்கல் விட்டுட்டு மேக்கு போகணும். இதெல்லாம் நடக்கணும்னா நீங்களே யோசிச்சுக்கோங்க அது எப்படி இதுவாகும். ஏன்னா இவருக்கு வந்து ஆந்திராலையும் ஆந்திரால தெலுங்கானா பிசினஸ் பண்ணாதான் அந்த படம் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா அந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணும். அப்பதான் வைடரா ஆகும் மார்க்கெட், வந்து எல்லா இடத்துலயுமே வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகும். அதை விட்டுட்டு நம்ம வந்துட்டு அதை நம்மளே வந்து அதை வந்து இது பண்ணிக்க இவங்களே வந்து அது பேசி இது பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரையுமே அந்த டாக்ஸுமே போல போகும். எல்லாருமே போடுறாங்க பொங்கல் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி ஒரு படம் லாக் பண்ணி வச்சிருக்கும் போது இது எப்படி அவங்க பொங்கல் போயிட்டு பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இல்ல அதே மாதிரிதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் குட் பேட் அக்லி பொங்கல்னு சொல்லிட்டாங்க. ஆனா வந்துட்டு அதுவும் இல்லாம அது ஒரு நல்ல ரிலீஸ் டேட் ஒன்னாவது. ஏன்னா அந்த லீவ் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த வீக் ஃபுல்லாவே வந்து ஆல்மோஸ்ட் நிறைய டேஸ் லீவ் இருக்கு. ஸோ அவ்வளோ லாங் ஹாலிடேஸ் வந்து அவ்வளோ அந்த ரன் வந்து சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா இனிஷியல் ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் ரன். ஸோ அதனால எனக்கு பேக் வாங்குவாங்க அப்படின்னு எனக்குமே வந்து இல்ல பாருங்க, இப்ப நான் வந்து ஒரு தெலுங்கு ப்ரொடியூசர்னு எடுத்துக்கேன். நான் ஒரு மணி இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா நான் பிரைமரியா வந்து அந்த மணி வந்துட்டு என்னோட ஸ்டேட்ல கலெக்ட் பண்ணணும்னா வந்து என்னோட ஸ்டேட்லயுமே கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்ப்பேன். அதாவது இப்ப நான் வந்து மெயினா என்னோட பிரைமரியோட இதுல வந்து நான் மைத்ரி வந்து பெரிய பெரிய லெவல் ப்ரொடக்ஷனும் மட்டும் இல்லாம அவங்க பெரிய லெவல் டிஸ்ட்ரிபியூட்டரும் கூட. அவங்க வந்து எல்லா பெரிய படங்களையும் வந்து தெலுங்கு சைட்ல வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ற ஒரு பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் இதுவும் கூட. அவங்க அவங்க இதுல பர்ஃபார்ம் பண்றதுக்கு வந்து பொங்கலோட வந்து பெரிய ஒரு ஒரு நல்ல டேட்டை வந்து அவங்களால வந்து இது பண்ணிக்க முடியாது. அதுதான் அதை வச்சுதான் நான் சொல்றேன். ஓகே ஓகே, நான் வினோத் ப்ரோ கை தூக்கி இருக்கீங்க, சொல்லுங்க ப்ரோ.
சரி ஓகே. ராம்குமார் ப்ரோ சொல்லுங்க, கை தூக்கிருக்கீங்க. ப்ரோ கேக்குதுங்களா ப்ரோ உங்களுக்கு? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. இது ஜெயிலர் 2 பத்தி ப்ரோ. இப்ப வேட்டையன் ரிலீஸுக்கு அப்புறமே இதை அதை பத்தின அப்டேட் வருமா, இல்ல சன் பிக்சர்ஸ் தான் கூலியும் பண்றாங்க, கூலிக்கு அப்புறம் தான் ஜெயிலர் 2 பத்தி பேசுவாங்களா? ப்ரோ இல்ல ப்ரோ, சன் பிக்சர்ஸ்க்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இல்ல ரெண்டுமே ஒரே இல்ல ப்ரொடக்ஷன் ஜெயிலர் ஹவுஸ், ரெண்டுமே சன் ரஜினி. பிக்சர்ஸ்ன்றதுனால ஜெயிலர் 2 சன் பிக்சர்ஸ் வருமோ? இல்ல நீங்க எதை சன் லிங்க் பிக்சர்ஸ் தான் பண்றீங்க? வரும். இல்ல எந்த அப்டேட் வரணும்ன்றீங்க? ஜெயிலர் 2 இல்ல அனௌன்ஸ்மெண்ட் எப்போ ஜெயிலர் 2 வரும்னு பத்தி கேக்குறேன். அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோ. கரெக்ட், அனௌன்ஸ்மெண்ட். ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட்டா? ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு இப்ப எப்படி வந்து உங்களுக்கு இது வந்தது, கூலி அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வந்தது? ஆல்மோஸ்ட் வேட்டையன் முடியிற டைம்ல தானே வந்தது. அந்த மாதிரி தான் ஜெயிலர் 2 வரும். இது கூலி முடியிற டைம்ல தான் வரும். ஓகே ப்ரோ. இல்ல இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, வேட்டையன் ரிலீஸ்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் வீக்ல இருந்தே வந்துட்டு ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும், அதுக்கப்புறம் கூலிக்கான ஒர்க் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதான் வந்து அப்படி பண்ண மாட்டாங்க ப்ரோ. ஏன்னா அவரோட இது எல்லாமே நீங்க எடுத்து பாருங்க. அவரோட படங்கள் வரையும் வந்ததெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வந்திருக்குன்னு. ஒரு படம் போயிட்டு இருக்கும்போது அந்த படம் வேட்டையன் ரிலீஸ் பண்ணிட்டு வேட்டையன் பத்தி டாக் பண்ணணும்னு நினைப்பாங்களா, இல்ல உடனே வந்துட்டு ஜெயிலர் 2 அனௌன்ஸ் பண்ணிட்டு கரெக்ட் புரியல. பர்த்டே கோணம் வரும்ல, பர்த்டே கோணம் டிசம்பர் வேணா வரலாம் அனௌன்ஸ்மெண்ட். அதுதான் ப்ரோ. இப்ப அதாவது வந்துட்டு 2 வீக்ஸ் டாக்ஸ் இருக்கணும்னு சொல்லி தலைவர் நினைப்பாரு. அதனாலே தான் நான் இப்ப கேட்டேன். ஏன்னா ஒரு வாரத்திலே வந்துரும் சொல்லி சில பேர் நாங்க போஸ்ட் அதெல்லாம் கன்ஃபார்மா இல்ல வேற எதுவும் சும்மா அவங்க போஸ்டுக்காக போடுறாங்களான்ற மாதிரி தான் உங்கள்கிட்ட டவுட்டா கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல ப்ரோ. ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் முடிஞ்சாதான் அனௌன்ஸ்மெண்ட் விடுவாங்க ப்ரோ. அதே ஒன்றும் வந்து எதுவுமே வந்து இதுவாகல. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க அனௌன்ஸ்மெண்ட் பத்தி யோசிக்கணும். சொல்றவங்க 1000 சொல்லுவாங்க. பட் ஆனா நீங்க பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு ஷூட் போயிட்டு இருக்கு, வேட்டையன் வந்து ஒரு வேட்டையனோட ப்ரொமோஷன், அதாவது ஆடியோ லான்ச்சுக்கு வந்து அவர் இப்பதான் அட்டன் பண்ணிட்டு போறாரு. அந்த படத்தோட டாக் இருக்கணும்னு நினைப்பாரு. இந்த டைம்ல கூலியோட அப்டேட்டே விடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அதுக்குள்ளே ஜெயிலர் பத்தி யோசிப்பாங்களா? அதெல்லாம் வந்து பாசிபிளே கிடையாது. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. பிரகாஷ் நான் கேக்குதா? சுமார் ப்ரோ சொல்லு ப்ரோ. வினோத் ப்ரோ. சும்மா ப்ரோ, அந்த ஓஜின்னு ஒரு படம் வந்து இல்ல ப்ரோ, அது அடுத்த வருஷம் மார்ச்ல 2 படத்தை 2 ப்ரொடியூசர் ஒரே ரேட்டு போட்டுருக்காங்க ப்ரோ. லாஸ்ட் நாய்ஸா இருக்கு ப்ரோ. இல்ல பரணி நீங்க கேக்குதான்னு கேட்டீங்க, அது கேக்குது. அதை வினோத் ப்ரோ பேசி முடிக்கிட்டோம், சொல்லுங்க. சும்மா ப்ரோ இப்ப கேக்குதா? பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கு ப்ரோ. சரி ஓகே ப்ரோ, நீங்க பேசுங்க. பவன் கல்யாண் ஓஜி பத்தி ஏதோ கேட்டீங்க, கரெக்டா? 2 ரிலீஸ் டேட். ஓஜி அப்புறம் ஏஎம் ரத்னம் ஒரு படம். ஏஎம் ரத்னம் தெரியுமா பரணி ப்ரோ? தமிழ்ல படம் எடுத்திருக்காரு. அவரு படமும் ஒரே டேட் போட்டிருக்காங்களா, அது என்னதுன்னு கேட்க வந்தேன். ரெண்டுமே அபிஷியல் டேட் இல்ல. அது வந்து ஓஜி, இன்னொன்னு வந்து ஹரிஹர வீரமல்லு. ரெண்டுமே வந்து அபிஷியல் டேட் இல்ல. அந்த 2 படமே ரிலீஸ் ஆகுறது டவுட் தான். ஏன்னா பவன் கல்யாண் இப்ப துணை முதல்வர் ஆயிட்டால எப்போ அந்த படத்தை முடிச்சு தராருன்னு தெரியல. அப்படி ஒருவேளை ரிலீஸ் ஆனாலும் எந்த படத்தை ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்றாங்கன்னு தெரியல. ஏன்னா அது பெரிய குழப்பத்துல இருக்கு. ஏன்னா பவன் கல்யாண் வந்து தொடர்ச்சி அந்த மிச்ச 2 படத்துக்கும் 2 நாள் பெண்டிங் கொடுத்து நடிச்சு கொடுக்க வேண்டியது இருக்கு. இந்த படத்தையே 2ஆ பிரிச்சுட்டாங்க. ஹரிஹர வீரமல்லுங்கிற படத்தையே 2ஆ பிரிச்சுட்டாங்க. ஆல்மோஸ்ட் 3 டேரக்டர் மாதிரி அந்த படத்துக்கு. முன்னாடி வந்து கிறிஸ் வந்து டேரக்ட் பண்ணியிருந்தாரு, வானம் படம் எடுத்தார்ல, அவர் டேரக்ட் பண்ணியிருந்தாரு. இப்போ வந்து ஏஎம் ரத்னத்தோட பையன் ஜோதி கிருஷ்ணன் இருக்காரு, அவர் டேரக்ட் பண்றா சொல்றாங்க. ஆக்ஷன் சீன்ஸை வந்து பவன் கல்யாணே டேரக்ட் பண்றதா சொல்றாங்க. இப்படி 3 டேரக்டர் அந்த படத்துக்கு. ஆனா 2 பார்ட்டா பிரிக்கிறாங்க. அதனால எப்படி இந்த படம் சாத்தியமாகும், எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற எந்த ஒரு அறிகுறியுமே தெரியல. இது வரைக்கும் வந்தது பூரா அதிகாரப்பூர்வமான ரிலீஸ் தேதி இல்லை. ஹலோ ப்ரோ. இந்த மைக் ஆன்ல இருந்ததே கவனிக்க ப்ரோ கேக்குதுங்களா? கேக்குது ப்ரோ. தக் லைஃப் எப்போ ப்ரோ வருது? பொங்கலுக்குங்களா? தக் லைஃப் டவுட் தான் ப்ரோ. பொங்கலுக்கா? இல்ல தக் லைஃப் பத்தியே நம்ம ஒரு நாளைக்கு பேசுற, டெய்லி 2 தடவை சொல்லிடுறோம். தக் லைஃப் வந்து சம்மர் ரிலீஸ்ங்கிறது இப்பயே அதிகாரப்பூர்வமா அவங்க அறிவிச்சிட்டாங்க. என்னன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் சைடு சொல்லிட்டாங்க, தியேட்டர்காரங்க சைடு சொல்லிட்டாங்க, இந்த படம் வந்து பொங்கலுக்கு இல்ல சம்மர் ரிலீஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இனிமேல் படம் வந்து பொங்கலுக்கான வாய்ப்பு கிடையாது. ஒரு குட்டி அப்டேட்டு. கொட்டுக்காளி படம் அமேசான் பிரைம் வீடியோவில் ஓவர்சீஸில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவ்வளோதான்.
செப்டம்பர் 27 சிம்பிளி சவுத்தில் வந்துடும். அதேமாரி இந்தியாலையும் ஸ்ட்ரீம் ஆகும் தோணுது. ப்ரோ அந்த தேசிய பெரியசாமி அவருடைய படம் என்ன ப்ரோ ஆச்சு? STR48 ஆமா ப்ரோ, அது என்னதான் ஆச்சு? இன்னுமா ஸ்டார்ட் பண்றாங்க அது? அது பத்தி கேட்காதீங்க ப்ரோ. வேற எதனா கொஸ்டின் பாஸ். கேக்குதா? சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. சாரி ப்ரோ. சாரி ப்ரோ, பேசிட்டு நம்ம இந்த பர்சனலா ஆபீஸ்ல கால் வந்துட்டு. கேக்குதா? இல்ல இல்ல பரவாயில்ல. சொல்லுங்க ப்ரோ. பேசிட்டு இருந்தோம். அந்த இது விடாமுயற்சி வந்து இந்த டிசம்பர் வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது எப்படி ஒரே மந்த்ல அடுத்த படமும் வரும்? ப்ரோ இது டிசம்பரா? அப்படிலாம் இல்ல ப்ரோ. யாராவது அது சொல்லிருக்கீங்க? இதுக்கு முன்னாடி அவர் படங்கள் அப்படி அவங்க வந்து சொல்லுங்க. எப்போ அப்படி வந்ததுல அதனால சொல்றேன். நம்மளே இல்ல இல்ல ஒரு இதுக்கு இதா முன்னாடி வந்து சொல்லலாம். அப்படி வந்தது இல்லைல்ல. அதனால இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வருதா இந்த மாதிரி வருது அப்படின்னும் போது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா என்னை பொறுத்தவரையும் வந்து ஒரு பேக் டு பேக் படம் வருமா அப்படின்னு வந்து ஒரு மாசத்துலயே படம் வருமா அப்படின்னு வந்து தெரியல. ஆனா அதே மாதிரி ஸ்டாருக்கு பெரிய பொங்கலுக்கு ஸ்டார் பொங்கலுக்கு வந்து குட் பேட் அக்லி வர்றது கன்ஃபார்ம். என்னை பொறுத்தவரை இப்போ வரையுமே நான் வந்து என்னோட ஸ்டாண்ட்ல நான் கரெக்டா இருப்பேன். இப்போ என்னை பொறுத்தவரையும் பொங்கலுக்கு விடாமுயற்சி வரல, குட் பேட் அக்லி வருதுன்னு தான் நான் சொல்லுவேன். மேபி அது வந்து மாறி வந்தா வந்து எனக்கு வந்து எனக்கு வந்து அது என்ன நான் எனக்கு வந்து அது அக்செப்ட் பண்ணிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் எனக்கு. ஆனா குட் பேட் அக்லி பொங்கல் வரணும் தான் நான் ஆசைப்படுறேன். நான் ஆசைப்படுற மாதிரி நடக்கணும்னு வந்து நான் எல்லாருக்கும் அப்படித்தானே இருக்கும். ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஆனா ஏதோ ஒரு நம்மளுக்கு ஆனா வந்து ஒரு அவரோட ஒரு படம் வந்து பொங்கலுக்கு வருது இல்ல, அதே வந்து ஒரு பெரிய ஒரு இதுதான், செலிப்ரேஷன் தான். சுகுமார் ப்ரோ, கேக்குதா ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ அத இத பத்தி பேசிட்டீங்களா ப்ரோ? நேத்து அபிஷேக் ப்ரோ வந்து சொல்லிட்டாருங்க, அதை பத்தி பேசிட்டீங்களா அதுக்கு முன்னாடி? என்ன சொன்னாரு? அதான் ப்ரோ, விடாமுயற்சி வந்து இந்த ஹாலிவுட் படத்துல இருந்தா அப்படியே காப்பி எடுத்து தான் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரீமேக் ப்ரோ, ரீமேக். காப்பி கிடையாது, ரீமேக். காப்பின்றது திருட்டுத்தனமா எடுக்கிறது காப்பி. சரி ஏதோ ஒண்ணு ப்ரோ, அதான் அதை பத்தி அப்படியே சொல்லிட்டாரு, அதோட ரீமேக் தான் பண்றாங்க. இது அவங்க பேசி முடிச்சுட்டு அப்புறமா உங்க கருத்து தெரிவிக்கலாம். இல்ல இல்ல இது வந்து ரீமேக் வந்து அதாவது அபிஷியலா வந்து அப்படியே எக்ஸாக்டா நம்ம அந்த படத்தை வந்து எடுக்க போறோம் அப்படின்னா அது வந்து ரீமேக். ஓகேங்களா? இல்ல நான் இன்ஸ்பயர் பண்ணி நான் எடுக்க போறேன், அதாவது எனக்கு வந்து இந்த படம் வந்து இன்ஸ்பயர் பண்ணி நான் எடுக்கிறேன் அப்படின்னா நம்ம டைட்டில் கார்டுல போட்டுக்கலாம், இன்ஸ்பயர் பண்ணி நான் இந்த ஒரு படத்தோட சாயில் இருக்கும், அது வேற. இப்போ வந்துட்டு அபிஷியல் ரீமேக்ன்றது எப்படி அப்படின்னா அவங்க வந்து ஒரு மொத்தமாவே அதோட அதோட பேட்டன்ட் அவங்க வாங்கிட்டு அதோட ரைட்ஸ் வாங்கிட்டு அதை அப்படியே வந்து அவங்க நம்மளோட தமிழ் கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி, அதாவது நம்மளோட 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 கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி ஆனா கோர் பிளாட் அதுவா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்து பண்றதும் இருக்கு. நிறைய நிறைய இதுவும் இருக்கு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் வந்து முன்னாடி இருந்தே வந்து இந்த டாக்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. இந்த நீங்க போஸ்டர் பார்த்ததும் சரி, எல்லாத்துலயுமே வந்துட்டு இது ஒரு ஹாலிவுட் மூவியோட ரீமேக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்பத்திருந்தே வந்து இதை பேசிட்டு இருக்காங்க. அது எல்லாமே வந்துட்டு நீங்க நீங்க பேசுறது நீங்க நீங்க பாக்குறது எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்துட்டு இது ரீமேக் வாங்கி எடுக்கிறாங்களா இல்ல வந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுக்கிறாங்களான்னு வந்து அது வந்து படம் வந்தாதான் தெரியும். அது அவங்க டீம்ல இருந்து யாருன்னா பேசினாதான் தெரியும். ப்ரோ அவரே சொல்லிட்டாரு ப்ரோ, அப்படியே ரைட்ஸ் வாங்கி தான் எடுக்கிறாங்க. ரைட்ஸ் வாங்கிட்டேன்னு தான் சொன்னாரு ப்ரோ. நேத்து நான் கேட்டேன், ரைட்ஸ் வாங்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. வாங்கிட்டாங்க அந்த படத்தை, ஆனா படம் பேர் மட்டும் சொல்ல, ஒரு படம் பேர் சொல்ல, ரைட்ஸ் வாங்கிட்டாங்கன்னு சொன்னாரு. நான் அபிஷேக் பேசுறது கேட்டேன், அவர் அதுதான் ப்ரோ, ரைட்ஸ் வாங்கி எடுக்கிறாங்க அப்படின்னா அது ரைட்ஸ் வாங்கி அப்படியே எடுக்கிறாங்களா இல்ல கொஞ்சம் நம்மளுக்கு நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி மாத்தி எடுக்கிறாங்களா நம்மளுக்கு தெரியாது. நம்ம வந்துட்டு அபிஷியல் ரீமேக்னு வந்து சில 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 படங்கள் வந்து எடுப்பாங்க பாத்தீங்களா, நம்ம வந்துட்டு வேற லாங்குவேஜ்ல இருந்தோம் இதுவா அது அப்படியே மாறவே மாறாது. இப்ப நேர்கொண்ட பார்வையே வந்து ஒரு ரீமேக் தான். ஆனா அது எல்லாருக்குமே தெரியும், படம் எடுக்கும் போதே அது ரீமேக்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க ஸ்டார்டே பண்ணாங்க, அப்படிதான் எடுத்தாங்க. அதுதான் வந்து அபிஷியல் ரீமேக். நான் என்ன பொறுத்த வரையும் அப்படி எடுத்தாதான் அது. இப்ப நீங்க வந்துட்டு இப்ப ஆவேஷம் படம் வந்துட்டு தெலுங்குல ரீமேக் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி வந்துட்டு ஒரு அபிஷியலா சொல்லிட்டு எடுக்கிறது பேர் தான் ரீமேக். நான் வந்து எதுவுமே வந்து இது வரையுமே வந்து இன்ஃபார்ம் பண்ணாம
அதான் சொல்றேன். லியோ லியோ வந்துட்டு எக்ஸாம்பிளா கொடுக்கலாம் ப்ரோ. லியோ அதுதான் சொல்றேன் ப்ரோ. ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் வந்து 1.5 மணி நேரம், லியோ 3 மணி நேரம். அது இல்ல எதுவா அதுதான் இருந்தாலும் சொல்றேன். தமிழ்ல நிறைய மாத்துவாங்க. நான் வந்து நீங்க ஒரு படம் டைரக்ட் பண்றீங்கன்னு வச்சுங்களேன். நீங்க சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு ஒரு ஒரு செட் ஆஃப் டைரக்டர்ஸை மட்டும் பார்த்து நீங்க வந்து ஒரு 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 மணிரத்னம் மட்டுமே பார்த்து அவர் படங்கள் மட்டுமே பிடிச்சி நீங்க ஒரு படம் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த படத்துல வந்து அவரோட சாயில் வந்து கண்டிப்பா வரும். ஏன்னா நீங்க அவர் படங்களை பார்த்து பிடிச்சி நான் அந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நீங்க எடுப்பீங்க. அப்ப அது பேரு அப்படின்னா நீங்க ஒரு ஒரு இன்ஸ்பயர் பண்ணி எடுத்த அப்படின்னு வந்து போடுறது வந்து வேற. அபிஷியலா அலைப்பாய தேவ வந்துட்டு அப்படியே வந்துட்டு இப்ப இருக்கிற இதுக்கு ஏத்த மாதிரி நீங்க மாத்தி எடுத்தீங்கன்னா அது பேர் தான் ரீமேக். அதாவது மாத்தி எடுக்கிறத தாண்டி அப்படியே டிட்டோவா எடுத்து வச்சீங்கன்னா அது பேர் தான் ரீமேக். நான் வந்து நான் கேஸ்ட்டை மட்டும் மாத்திடுவேன், நான் வந்து அதே மாதிரி வந்து அதுல வர ட்ரெயின் சீன்ல இருந்து எல்லாமே நான் அப்படியே வைப்பேன் அப்படின்னு வச்சீங்கன்னா அது பேர் தான் அபிஷியல் ரீமேக்னு சொல்லுவாங்க. அண்ணா சாரி டு இன்டரப்ட். வினோத் ப்ரோ, நீங்க லியோ கேட்டீங்கல்ல, லியோ வந்துட்டு ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் ஒரு படம் இல்லாம அது ஒரு காமிக் இருக்கு. காமிக்ஸ் படிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுலயே வந்துட்டு நரபலி மேட்ரு அது எல்லாமே வரும். ஸோ வந்துட்டு அவர் ரொம்ப முன்னாடி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, ஒரு காமிக்ல இருந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. அந்த இன்டர்வியூ பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரத்னகுமார், லோகேஷ் கனகராஜ், புஷ்கர் காயத்ரி, மோகன்ராஜ் எல்லாம் இருப்பாங்க. அபிஷேக் தான் இன்டர்வியூ எடுத்திருப்பாரு. அதுல சொல்லியிருப்பாரு ஒரு ஒரு அடாப்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அதுல இருந்து எடுத்தது படம் அப்படின்றத நம்ம மேஜரா சொல்லிட முடியாது. அது அந்த காமிக்லயே அப்படியே ஃபுல்லா அந்த காமிக் பேரும் அதேதானா ப்ரோ? காமிக் பேரும் அதேதான். ஆமா ஆமா, ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் தான். ரொம்ப ஃபேமஸான காமிக் ப்ரோ அது. ஆமா ப்ரோ, அந்த காமிக்க கூட நிறைய பேர் ஃபுல் ஸ்டோரி நரேஷனே போட்டாங்க யூடியூப்ல லியோ ரிலீஸ்க்கு முன்னாடி. ஆமா ஆமா. அது எப்படி ப்ரோ இப்ப எப்படி எடுத்தாங்க? அது இவங்கள மாதிரி வாங்கி தானே எடுத்தாங்க அது? இல்ல அது வாங்கலாம் முடியாது. வாங்கினா சொத்தை விக்கணும் அந்த மாதிரி கேட்பாங்க ப்ரோ காசு. காமிக்க கேட்கல ப்ரோ, அந்த கதையை சொல்றேன். இப்ப ரீமேக் இப்ப நிறைய இப்ப விக்ரம் கூட ஒரு படம் பண்ணாரு. இப்ப ரீமேக் வாங்கி ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் காமிக்க வாங்கி ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் படம் எடுத்தாங்க. ஸோ லோக்கி வந்துட்டு என்ன பண்ணார், ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் படம் நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அதுல வந்துட்டு எந்த சீக்வன்ஸுமே இருக்காது. அது வெறும் கண்டெம்பரரி, அதாவது பிரசன்ட்ல நடக்கிறது மட்டும் தான் இருக்கும். பாஸ்டே காட்டியிருக்க மாட்டாங்க. ஆனா இந்த காமிக்ல வந்துட்டு நிறைய அவன் ஏன் இப்படி ஆனா, அவன் முன்னாடி எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படின்ற ஜோன்லாம் இருக்கும். அதுல இந்த மேட்டர்லாம் வரும்னு சொல்லுவாங்க. நரபலி மேட்டர்லாம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. விஷால் ப்ரோ இன்னொன்னு இருக்கு. இந்த படத்தை நம்ம யார் அவருன்னா விசுவாசம் படத்தை வச்சா அவர் வில்லனு, அவர் இந்த படத்தை அப்படியே சுத்தி எடுத்திருக்காரு. நான் லியோக்கு அப்புறம் பார்த்தேன். நானு அந்த காபி ஷாப் எல்லாம் ஒரு படம் இருக்கு, அப்படியே எடுத்திருப்பாரு ஜெகபதி பாபு. அந்த படமும் அங்க யாரோ பிரியாமணியா விமலா ராமனா யாரோ ஹீரோயின் நினைக்கிறேன். அது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம். ஆமா ஆமா, அப்படியே இருக்கும். அப்படியே எடுத்திருப்பாங்க. ஆமா அந்த படம் ஆனா கொஞ்சம் ஒரு மாதிரிதான் இருக்கும். அதான் ப்ரோ இப்ப எப்படி எந்த படமும் சரி ரீமேக் எடுத்தா கமலுக்கு ஏற்ற மாதிரி மாத்தி. எனக்கு தெரிஞ்சு மகிழ் கொஞ்சம் நல்லா பண்ணிருப்பாரு. படம் ஒரு 2.5 மணி நேரம் மேலதான் இருக்கும், அது கம்மி இருக்காது. எடுத்தவரை அந்த ஒன்லைன் மட்டும் எடுத்து பண்ணிருப்பாரு. அந்த ஒன்லைன் எடுத்து பண்ணிருப்பாரு. ஆமா, பிரகாஷன் சொன்ன மாதிரி நேற்று அபிஷேக்கும் சொல்லியிருந்தாரு. வெறும் ஐடியா மட்டும் தான் எடுத்துக்கிட்டாரு. ஃபுல்லா இவர் நிறைய ஒர்க் பண்ணிருக்காரு. அப்படியே எடுக்க மாட்டாரு ப்ரோ அவரு. இவருக்குன்னு ஒரு இது இருக்கு, நல்லா கொஞ்சம் எழுதுவாரு. அதுவும் இல்லாம பிரகாஷ் அண்ணா சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அது அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பர் அப்படின்னு இருக்காது ப்ரோ. இப்ப நம்ம பார்த்தோம்னா பிரேக் டவுன் படம், அதனால மகிழ் ஆப்வியஸ்லி அவர் எடுத்து பயங்கரமா பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பிரகாஷ் ஆனா அது ட்ரெய்லர் பார்த்தேன் ப்ரோ. ஆனா அப்பயே அப்படி எடுத்தது பெரிய விஷயம் தான். 91-92 அந்த படமா அது. நான் ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப முன்னாடி வந்திருக்கு. நல்லா இருக்கு. 97 வந்த படம். என்னன்னா ஒரு பக்கம் வந்து ஆர்ஜே விஷால் ப்ரோ வந்து ரொம்ப லோவா வாய்ஸ் ரொம்ப கம்மியா பேசுறாரு. ஒரு சைடு இன்னொருத்தர் வந்து கொஞ்சம் கூடுதலா பேசுறாரு. எனக்கு ரெண்டு பேரும் அதாவது ஹை பிச்சு லோ பிச்சு ஹை பிச்சு லோ பிச்சுன்னு மாறி மாறி கேக்குது. அதனால அமைதியாவே இருந்துட்டேன். வினோத் வந்து போன் கிட்ட வச்சு பேசுறாரு, ரொம்ப கிட்ட வச்சு. பிரகாஷ் அண்ணா நீங்க இது பத்தி பேசிருப்பீங்க, பட் இருந்தாலும் இதை மட்டும் சொல்லிடுறேன். மெய்யழகன் ட்ரெய்லர் பார்த்தேன்ன ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். என்னடா இவ்வளவு சூப்பரா எடுத்து வச்சிருக்காங்களே அப்படின்ற ஒரு ஃபீலு. ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் கார்த்தி சார் அந்த பாட்டு பாடுவார்ல, அப்பா அவர் வாய்ஸுக்கும் ரொம்ப யதார்த்தமா ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு என்னமோ ஒரு பெரிய சம்பவம் பண்ண போதும்னு தோணுது. பாப்போம். ப்ரோ நான் கூட ரொம்ப நாள் கழிச்சு எந்த படத்துக்குமே ஸ்டேட்டஸே வச்சது இல்லை ப்ரோ. அந்த படத்தை அப்படியே ஃபுல் ட்ரெய்லர் ஸ்டேட்டஸ் வச்சிருக்கேன் ப்ரோ. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலா நம்ம கூட ஒரு பார்ட்டி வீட்டுக்கெல்லாம் போவோம், அங்கெல்லாம் ஒரு ஜாலியா இருக்கும். அப்படியே நைட்ல வந்து கரண்ட் ஆஃப் ஆகணும் அப்படியே வெளியே ஜாலியா எல்லாம் உட்காந்து கதை பேசுறது, அதெல்லாம் செம ஃபன்னா இருக்கும். அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு.
மெய்யழகன் வேற ஆமா ப்ரோ, லெவல். அவர் ஒன்னே ஒன்று தான் சொல்லியிருந்தாரு. ஸோ வெள்ளிக்கிழமை யார் யாரெல்லாம் படம் பாக்குறீங்களோ சனி ஞாயிறு சொந்த ஊருக்கு டிக்கெட் போடுங்க. ஏன்னா அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா சொந்த ஊருக்கு எல்லாம் கிளம்பி போயிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. போறோம்பா புதன்கிழமையே போறோம்பா. சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா, அடிக்கிறோம். அங்க சொந்த ஊர்ல போய் பார்த்தா இன்னும் சூப்பர் கனெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். பாப்போம். பார்த்த உடனே சொந்த ஊருக்கு கிளம்ப சொல்ற அதானே? இல்லண்ணே அண்ணா, அப்படி இல்லண்ணே. அண்ணா நாளைக்கு சட்டம் என் கையில். அது இல்ல தீர்ப்பு எனக்கு போடுறாங்க விசால் ப்ரோ போது. ஒரே டவுட்டு. அண்ணா இப்ப சொல்லுங்க. படம் பார்த்துட்டு மத்தவங்களும் சொந்த ஊருக்கு போயிருவாங்க. அப்ப எனக்கு சொந்த ஊர்னு இருக்க ஊர் ரெண்டுமே ஒரே ஊர், நான் எந்த ஊர் போறது? அண்ணா அப்படி நீங்க சொல்லண்ணே. கேரளா போங்க. இல்ல கேக்குறேன். நான் பிறந்தது திருச்சி, வளர்ந்தது திருச்சி, இருக்கிறது திருச்சி. இப்ப நான் படம் பார்த்து முடிச்சுட்டு எந்த ஊருக்கு நீங்க போறதுன்னு சென்னைக்கு கேக்குறேன். வாங்க, சென்னைக்கு வாங்கன்ற. இல்ல இல்ல பிரகாஷ் அண்ணா, நீங்க சின்ன வயசுல இருந்து ஒரே ஏரியால தான் இருக்கீங்களா? சின்ன வயசுல இருந்து ஒரே ஏரியா? அதுதான் நானும் சொல்ல வந்தேன். புரியல. பிரகாஷ் ப்ரோக்கு இந்த படம் கனெக்ட் ஆகுமான்னு தெரியல. அதாவது பிறந்ததுல இருந்து ஒரே ஊர்ல இருக்கிறவங்க அவங்களாம் என்ன பொறுத்த வரைக்கும் படமே கொடுத்து வச்சவங்க. படமே இந்த டெல்டால மாதிரி படம் எல்லாம் கனெக்ட் ஆகுமான்னு தெரியல. டெல்டா பகுதியை பேக்ட்ராப் வச்சு எடுத்திருக்காங்க. அவங்க பேசுறதும் பிளஸ் வந்து இல்ல அந்த ப்ரோ, சாப்பாடு நான் என்ன இந்த இதெல்லாம் சொல்றேன்னா, எல்லாமே அதுலயே நம்ம கனெக்ட் ஆயிரும். அது போக 96 டேரக்டருங்கனால நமக்கு அது என்ன எதிர்பார்க்கப்படுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எந்த வேகத்துல படம் போகுங்கிறது நமக்கு தெரியும். அது போக எனக்கு அந்த நான் சொல்லியிருக்கேன், எனக்கு ஸ்கூல் லவ்ங்கிறதே பிடிக்காது. அப்படி மீறி சில படங்கள் மட்டும் தான் எனக்கு விதிவிலக்கு. அதுல எனக்கு ரொம்ப ஃபேவரட்னு சொன்னீங்கன்னா 96. அதாவது நான் எனக்கு எந்த ஜானர் பிடிக்காதுன்னு சொல்லணும், அந்த ஜானர்ல எனக்கு ஒரு ஃபேவரட் படம் கொடுக்க முடியுமா, ஆல் டைம் ஃபேவரட் படம் கொடுக்க முடியுமா, அது கொடுத்துச்சுன்னா அதுதான் 96. அப்பேற்பட்ட டேரக்டர் படங்களால இந்த படம் எனக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகும். அது ஒரு மேட்ரு கிடையாது. நான் கேட்டது என்னன்னா, படம் பார்த்தா சொந்த ஊருக்கு போயிடுவாங்க. நான் பிறந்தது வளர்ந்தது இருக்கிறது எல்லாமே ஒரே ஊர்ல இருக்கேன். அப்ப நான் எந்த ஊருக்கு போறதுங்கிறதுக்காக கேட்டேன். இல்ல பிரகாஷ் அண்ணா, நீங்க பாட்டி ஊரு தாத்தா ஊர் அந்த மாதிரி வெக்கேஷனுக்கு ஏதாவது போயிருப்பீங்கல்ல? இல்ல அதுவும் திருச்சினா எனக்கு தெரியாதுண்ணே. இல்லையே நான் எந்த ஊருக்கும் போலையே, அதான பிரச்சனையே. பிரகாஷ் ப்ரோ, ஆக்சுவலா அந்த படத்துல வந்து நீங்க திருச்சியில இருக்க சொன்னீங்களே, எனக்கு வந்து அந்த ஃபீலிங் எங்க கிடைக்குன்னா, திருச்சியில மேலூர் இருக்குல்ல, ஸ்ரீரங்கம் உள்ள அந்த ஊரு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. லைஃப் டைம்ல நான் சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் போயிருந்தேன். ஒரு எல்கேஜி யூகேஜி படிக்குள்ள அந்த டைம்ல போயிருந்தேன். வீட்டுக்கு முன்னாடியே அப்படியே காவிரி இது அந்த ஓடன்னு சொல்லுவாங்களே அது, வாய்க்கான்னு சொல்லுவாங்களே அது, அது பின்னாடி அப்படியே காவிரி ஆறுல அதெல்லாம் எனக்கு அப்படியே ஊசி குத்துற மாதிரி இருக்கும் ப்ரோ. அந்த ஊருக்கு போனா எந்த விஷயத்த பத்தியுமே யோசிக்கவே மாட்டேன். ஒரு யார்கிட்ட பேசினாலும் அப்படியே ஓப்பனா பேசுவேன். எதுவுமே அந்த உள்ள வச்சுக்கிட்டு எதுவும் பேச மாட்டேன். அந்த ஃபீலிங் வந்து அந்த ஊர்ல எனக்கு அவங்க எங்க ரிலேஷன்லாம் இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போனா அப்படியே அவ்வளவு சந்தோஷமா இருப்பேன். அது ரொம்ப ஃபீலிங் கிடைக்கும். உண்மையாலுமே வந்து சொந்தக்காரங்க ஒன்று இருந்து அந்த வீட்டுக்கு போய் அவங்க கூட இருக்கிறது சந்தோஷமான விஷயம் தான். பட் நமக்கு எல்லாமே திருச்சியிலேயே சொந்தக்காரங்க இருந்ததால அந்த வெளியூருக்கு போய் தங்குற பாக்கியமே இல்லாம போயிடுச்சு. ஒரே ஒரு ஊர் தான் வெளியூர் இருக்கு, குலதெய்வம் இருக்க ஊர். பட் அதுக்குமே போக விருப்பம் இல்லாத அளவுக்கு இருக்கு. அதனால அது ஒரு இதான் நீ சொல்ற கரெக்ட் தான். கனெக்டிங் பாயிண்ட்டுங்கிறது அது ஒரு வகையில மிஸ் ஆகிறது தான். நான் எதுக்காக இந்த விசால்புரம் சொன்னார்ல, அதுக்கு ஒரு விஷயம். இப்போ ஒரு விஷயம் இன்னைக்கு போயிட்டு இருக்குல்ல, ஒரு மறைமுகமா ஒரு இஷ்யூ ஒன்று போயிட்டு இருக்கு. இப்போ என்கவுண்டர் நடந்த ரீசெண்டா ஒரு என்கவுண்டர் நடந்துச்சு. அந்த என்கவுண்டர்ல ஒரு பெரிய இஷ்யூ என்னன்னா, என்கவுண்டர் இஷ்யூ கிடையாது, என்கவுண்டர்ல பாடியை கொடுக்குற இஷ்யூ. ஏன்னா என்கவுண்டர்ல இறந்து போனவருக்கு 5 ஒய்ஃபான். எந்த ஒய்ஃப்ட பாடியை ஒப்படைக்கிறது ஒரு பெரிய பஞ்சாயத்தான். ஓகேங்களா? அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு குதர்க்கமான ஒரு கேள்வியில ஒரு குதர்க்கமான பதில் வரும்ல, அது மாதிரி விசால் ப்ரோ சொன்னார்ல, அதனால எந்த ஊருக்கு போறதுன்னு குழப்பம். அதனால கேட்டேன். என்னன்னா A1 கதை மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. சரி ஓகே. இல்ல சமீபத்துல இப்போ வாட்ஸ்அப்ல ரூம் அந்த இது வந்துச்சு, செய்தி வந்துச்சு. நியூஸ் குரூப்ல இருக்கேன், அந்த நியூஸ் குரூப்ல வந்து பிரஸ் குரூப்ல அதுல வந்துச்சு, ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு ரொம்ப நேரமா சொல்றேன். என்னையா பிரச்சனைனா அதை சொல்ல மாட்டேன், கடைசியா சொல்றேன், இல்ல பாடி யார்கிட்ட ஒப்படைக்கிறதுன்னு பிரச்சனை அப்படின்னாங்க. அதனால சொன்னேன். சரி ரைட், கரெக்ட் பண்ணுங்க அப்படியே. இந்த ட்ரெய்லர் பொறுத்த வரைக்கும் எங்க அப்பா வந்து அலைப்பாயுதே படத்தை தேட்டர்ல பார்த்த கதையை சொல்லியிருக்காரு. அந்த படத்திலே செப்டம்பர் மாதம் பாட்டு மட்டும்தான் தேட்டர் அதிர்ச்சி, மீதி படம் ஃபுல்லா குசு குசுன்னு வாய்க்குள்ளேயே தான் பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு. அதனால அந்த செப்டம்பர் மாதம் பாட்டு எப்போ வந்தாலும் பயங்கர சவுண்டா, அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு பயங்கர சவுண்ட் வைப்பாரு. அதே மாதிரிதான் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, இதுல கண்டிப்பா அந்த வெரி வெரி சாங் மட்டும்தான் பயங்கரமா தேட்டரே அதிர போகுது. படம் ஃபுல்லா அதுக்கப்புறம் ஒரு சைலண்டா தான் மெயின்டைன் பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த சாங்ஸ் எல்லாம் நான் ரொம்ப ரிலீஸ்க்கு முன்னாடி ரொம்ப டெய்லி அந்த ஃபுல் ஜூக் பாக்ஸே கேட்டுட்டு இருக்கேன். என் அளவுக்கு யார் கேட்டீங்கன்னு தெரியல. இந்த சாங்ஸ் எதுவுமே கட் ஆகக்கூடாது படத்துல எனக்கு. இல்ல ப்ரோ, இவரை நம்பலாம் ப்ரோ. இவரு பிரேம் அவர் கட் பண்ண மாட்டாரு. ஆனா சாங்லே கதை அப்படியே சொல்றாரு பாருங்க ப்ரோ. அந்த கமல் சார் சாங்லே கதை ஓவராலா என்ன கோர்ன்ற மாதிரி தெரிய வருது. ஆனா எனக்கு என்னன்னா, பிரேம் சார் அந்த இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் சும்மா கதை சொல்லலாம்னு அரவிந்த் சாமிகிட்ட போயிருக்காரு. பார்த்தா அரவிந்த் சாமி லைஃப்ல நடந்ததுதான் இவர் கதையா எழுதி வச்சிருக்காராம்.
என்ன அரவிந்த் சாமி நம்ம அவர் வேற மாதிரி நினைச்சோம், அவர் கிராமத்துல எல்லாம் போயிட்டு ஜாலி பண்ணிருக்காரு போலயே அப்படின்ட்டு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. சோ அவர் லைஃப்ல நடந்த நிறைய இன்சிடென்ட் வந்துட்டு கோ இன்சிடென்ட்ஸா இவரும் எழுதி வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் இன்னொன்னு சொல்லியிருந்தாரு பரதோத்தரங்கன் இன்டர்வியூல, 96 ஒரு பெரிய கதை, அதுல இருந்து ஒரு சின்ன இதுதான் இந்த மெய்யழகன், அடுத்து நான் பார்ட் 2 எழுதிட்டேன், அது இன்னும் பெருசு அப்படின்றாரு. இன்னும் ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அது கல்யாணம் ஆன மாதிரி சொல்லியிருந்தாரு. கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் ஆன மாதிரி சொல்லியிருந்தாரு. ராமுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்ன ப்ரோ, கல்யாணம் ஆகாம அவரு ஜாலியா இருக்கட்டும். பரணி ப்ரோ நைட்டு வாழா பார்க்க போறேன் ப்ரோ, பார்த்துட்டு சொல்றேன். ஐயோ சாரி ப்ரோ, நீங்க பரணி ப்ரோன்னு சொன்னது மட்டும்தான் கேட்டுச்சு. பரணி ப்ரோ நைட்டு வாழா அந்த அது பார்க்க போறேன், அது பார்க்க போறேன் ப்ரோ இன்னைக்கு நைட்டு. பாருங்க பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க, ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு காலையில அப்படிதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் பார்த்துட்டு ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ட்வீட் பண்ணியிருந்தாரு. நீங்க கீழே போய் கமெண்ட் பண்ணிருந்தீங்க, யாருன்னு எனக்கு தெரியும். அவர் ஒரு படத்தை கூட நல்லா, அவர் ஏதாவது ஒரு படத்தை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் பார்த்ததே இல்லை ப்ரோ. ரொம்ப ரேரா தான் அவர் சொல்லுவாரு ஒரு படம் நல்லா இருக்குன்ட்டு. யார் ப்ரோ? தி கிரேட் கிறிஸ்டோபர் கனகராஜ். எஸ். ஓடிடில கூட பாதி படத்துக்கு ரிவ்யூ பண்றாரா? இல்ல அவர் பாதி பார்த்துட்டு சும்மா ஜெனரலா போட்டுருப்பாரு ப்ரோ. நான் போய் கமெண்ட் பண்ணேன் ஃபுல்லா பாருங்க ப்ரோ. அப்புறம் ஃபுல்லா பார்த்துட்டு ஆவரேஜோ அவரேஜோ போட்டிருந்தாரு எனக்கு தெரிஞ்சு. உண்மையிலே வேற லெவல் படம். நானும் அதான் ப்ரோ சொன்னேன், ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லி. பிரகாஷ் நான் என்ன பார்க்கல, நான் சொன்ன அந்த சைனீஸ் படம் பார்க்கல, அதுக்கப்புறம் வந்து இந்த படம் பார்க்கல, இன்னொரு படம் ஏதோ அமுச்சுடுங்கன்னு சொன்னாரு, செக்டார் 36ஆ, அந்த படமும் பார்த்துருக்க மாட்டாரு. கேட்டா ஒரு நாளைக்கு 100 ஃபோன் வருதுன்னு பாரு. இல்ல நீங்களே பாக்குறீங்க ஃபோன், நம்ம குரூப் கால் பேசிட்டு எனக்கு எத்தனை ஃபோன் வரும்னு உங்களுக்கு தெரியும். ஃபோன் மாதிரி வருது. அது போக என்னன்னா வந்து டெய்லி 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் நம்ம ஸ்பேஸ்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுறோம். முன்னாடிலாம் அந்த நேரத்தில் வந்து ஏதாவது சீரியஸ் நோட் பண்ண படங்கள் பார்ப்பேன். இப்போ அந்த 2.5 மணி நேரம் ஸ்பேஸுக்கு போயிடுது. காலையில் நமக்கு ஆஃபீஸ் கொஞ்சமாச்சு வேலை செய்யணும், அப்போ தான் நம்ம சோத்துக்கு பூவாக்கு வழி. ஓகேங்களா, அதை நம்ம பண்ணணும். வேலையே செய்யாமல் பொழுதன்னைக்கு ஃபோன் பேசியிருந்தா அதுக்கு வீட்டில் அடித்து துரத்தி விட்ருவாங்க. ஓகேங்களா, அந்த வேலை செய்யணும், கொஞ்சம் நம்மாச்சும் கொஞ்ச நேரத்தில் படம் பார்க்கணும், கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து 2 மணி நேரம் ஸ்பேஸ் பேசணும். அது போக நம்ம பண்ணுற ஒர்க்குக்கு வாட்ஸ்அப் குரூப் எத்தனை மெசேஜ் வரும்னு தெரியும். ஒரு 1/2 மணி நேரம் குரூப்பை வாட்ஸ்அப் பார்க்காம விட்டா பெண்டிங்கில் ஒவ்வொரு 1/2 மணி நேரத்துக்கு 250 மெசேஜ் பெண்டிங்கில் நிற்கும். அந்த 250 மெசேஜையும் நம்ம வந்து கிளியர் பண்ணணும். ஓகேங்களா, ஒவ்வொரு வகையில கிளியர் பண்ணணும், ஒவ்வொரு 1/2 மணி நேரத்துக்கும். அப்போ அந்தந்த ஒர்க்கை பண்ணணும், அந்தந்த குரூப்பை பார்க்கணும். ஜேர்னலிஸ்ட் குரூப் ஒன்று இருக்குது, ப்ரெஸ் குரூப் ஒன்று இருக்குது, சினிமா நியூஸ் குரூப் இருக்குது, பிஆர் குரூப் இருக்குது. அதுக்கு மேலே வந்து என்னென்ன குரூப் இருக்கும் உங்களுக்கும் தெரியும், நீங்கள் இருக்க எல்லா குரூப்லையும் இருக்குது. அப்போ ஒவ்வொரு குரூப்பையும் பார்க்கணும், மெசேஜை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளியர் சாட் கொடுக்கணும். ஏகப்பட்ட வேலைகள். இதுக்கு மேலே நம்ம படத்தையும் பார்த்துட்டு பெண்டிங் ஓட்டுற எவ்வளோ ஹெக்டிக் ஷெட்யூலுங்க. சும்மா ப்ரோ யூஸ் பண்ணுற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணீங்க, நீங்கள் நானே யூஸ் பண்ணிடுறேன். அந்த ஹெக்டிக் ஷெட்யூலுக்கு நடுவில் இவ்வளோ வேலைகளே நம்ம செய்ய வேண்டியது இருக்குல்ல. இல்ல பிரகாஷ் ப்ரோ, செலிபிரிட்டி வாழ்க்கைன்னா சும்மாவா ப்ரோ? பேச்சின்னு ஒரு படம் பார்த்தேன், நல்லா இருந்தது ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. பேச்சியோட ஆன்லைன் ப்ரோமோட்டர்ஸே இங்க தான் தலைவா இருக்காங்க. பிரகாஷ் ப்ரோ கேக்குதா ப்ரோ? எப்படி ப்ரோ வேட்டையன் இன்சைட் ரிப்போர்ட்ஸ் எப்படி ப்ரோ இருக்கு? வேட்டையன் இன்சைட் ரிப்போர்ட்ஸ் ஒரு நிமிஷம், வேட்டையன் இன்சைட் ரிப்போர்ட்ஸ் தெரியல ப்ரோ. முத்து ப்ரோ கேக்குதான்னு கேட்டுச்சு ப்ரோ. ப்ரோ அதே மாதிரி மெய்யழகனை வந்து கார்த்தி ப்ரோ சொல்லியிருந்தாரு, ஒரு 10 பேர் பார்த்தாங்கன்னா 8 பேர் வந்து ரொம்ப கலங்கிட்டாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பார்த்தோம் 2 hours 58 minutes போட்டிருக்காங்க. 3 மணி நேரம். அதான் 3 மணி நேரம் சொல்லியிருந்தாரு. சரி ப்ரோ பிரகாஷ் ப்ரோ, ஒரே ஒரு டவுட்டு உங்கள்ட்ட, ஒரே ஒரு கேள்வி கேட்கலாமா? சொல்லுங்க ப்ரோ. ஏதாச்சும் நம்ம ஓப்பன் ஸ்பேஸ் ஏதாச்சும் கேட்கலாம். ஒன்னும் இல்ல ப்ரோ, திருச்சி வந்தா எங்க சாப்பாடு மத்தியானம் பிரியாணி அந்த மாதிரி எங்க நல்லா இருக்கும், நைட்டு அது மாதிரி சொல்லிடுங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விளாகராகவும் மாறிடுவோம். நீங்கள் வந்து திருச்சி வந்தீங்கன்னா இப்போ நான்வெஜ் சாப்பிடணும் அப்படின்னா பிரியாணி மாதிரி ஐட்டங்களுக்கு கேஎம்எஸ் அக்கிம் பிரியாணி தில்லைநகரில் இருக்குது, கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும்.
ஓகேங்களா. எல்லாரும் A1 சொல்லுவாங்க, இல்லைன்னா வேற புகாரி சொல்லுவாங்க. நமக்கு திருச்சியில் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கணும், டீசெண்டாக ஒரு அட்மாஸ்பியர் நல்லா இருக்கணும் அப்படின்னா KMS நல்லாயிருக்கும். இல்லை வெஜிடேரியனில் சாப்பிடணும் அப்படின்னா காசு கம்மியாக சாப்பிட்னா கௌரி பார்வதின்னு ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது, 7th கிராஸ்ல இருக்குது. கௌரி பார்வதின்னு ரொம்ப மீடியம் பட்ஜெட்டில் நல்ல ஹை குவாலிட்டியான சாப்பாடு கிடைக்கும், நல்லாயிருக்கும். வெஜிடேரியன் இந்த 2 தான். ஓகே ப்ரோ. நைட்டு ப்ரோ நைட்டு டிஃபன் சாப்பிட்ணும், வெரைட்டியாக சாப்பிட்ணும் அப்படின்னா ஒரு 4 பரோட்டா சாப்பிடுவீங்க அப்படின்னா மைல் மார்க் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து எங்கே இருக்குன்னா பாபு ரோட்டில் இருக்குது. மைல் மார்க்னு ஒரு 4 பரோட்டா வச்சு அதுக்கு 8 வகையான குருமா கொடுப்பாங்க. 4 வகையான குருமா, 3 வகையான சட்னி, அடிஷ்னலாக ஒரு கிரேவி மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. மொத்தம் 8 வகையான தொட்டுக்கோட சாப்பிட்ணும் அப்படின்னா மைல் மார்க் பரோட்டா கடையில் சாப்பிட்லாம். ஓகேங்களா. இல்லை அப்படின்னா இது மாதிரி எனக்கு சாஃப்டான ஐட்டம் வேணும்னா ராம்நிவாஸ்ன்னு சொல்லி தென்னூர் பாலம் ஏற இடத்துல இருக்கும் ராம்நிவாஸ் ஹோட்டல்னு. சைவம், இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பம் இது மாதிரி வகையாக சாப்பிட்ணும், அதை சாப்பிட்லாம். இல்லை நான் வித்தியாசமாக நைட் இடத்துல சப்பாத்தி சாப்பிட்ணும், அப்படியே வித்தியாசமாக பாதாம் பால், சவர்மா அந்த மாதிரி ஐட்டம் கலந்து சாப்பிட்ணும், எல்லாமே கலந்த மாதிரி இருக்கும்னா ஜங்ஷன் கார்னர் ஒன்று இருக்குது. விஜய் பார் அப்படிங்கிற ஏரியா பக்கத்தில் ஒரு பாதாம் பால் கடை இருக்கும். அதை குட்டின மாதிரி ஒரு சேட்டு கடை ஒருத்தர் போட்டிருப்பாரு. அவர்கிட்ட போனீங்கன்னா பாதாம் பால் சாப்பிட்டு சப்பாத்தி சாப்பிட்டு அங்கேயே வந்து வெரைட்டியாக பக்கத்தில் சவர்மா இருக்கும், அதையும் சாப்பிட்டுட்டு வரலாம். இது வந்து ஜங்ஷன் சைடு. நீங்கள் எந்த பக்கம் போகிறீங்கிற மேட்டர் இருக்குது. திருச்சி பக்கம் வந்தால் மட்டும் கிடையாது, எந்த பக்கம் இருக்கும் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி சில பல ஏரியாக்களில் சில பல ஹோட்டல்ஸ் இருக்குது. ப்ரோ லாஸ்ட் டைம் வந்திருந்த போது அந்த ஐயோ குமார் ஹோட்டல்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம் ப்ரோ, சூப்பரா இருந்துச்சு. 3 வகையான குருமா வச்சு கொடுத்தாங்க. அந்த ஐயோ அது நல்ல ஃபேமஸான ஹோட்டல் ஆச்சு ப்ரோ. அந்த ஒரு குமார் ஹோட்டல் தாண்டோன்னே திடீர்னு ஞாபகம் வரல ப்ரோ. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்போ ஹோட்டல் பிளாக்கரா மாறிடும், அந்த ஸ்பேஸா மாறிடும், அதனால விட்டுருவோம். ஒன்றும் பிரச்சனை ஞாபகம் பிரச்சனை வரும்போது சொல்லுங்க. பேசுறாங்க சூப்பரா இருக்கா ப்ரோ லப்பர் பந்து? ஏங்க ஒண்ணே சொல்றேன், ஒரு படம் லப்பர் பந்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பல தடவை சொல்லிட்டேன், சில படங்களை வந்து ரொம்ப நல்லா இருந்தா மட்டும் தான் நான் அவ்வளவு தூரம் மூச்சை போட்டு ட்வீட் போடுவேன் நல்லா இருக்குன்னு. ஏன்னா வந்து ஒரு நம்ம பார்த்தா மட்டும் பார்த்தா இது மாதிரி படத்தை எல்லாரும் தியேட்டர்ல பார்க்கணும். இதுக்கு சில படங்கள் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதுக்கே உள்ளது, தியேட்டர் அட்மாஸ்பியர் படங்கள் கொண்டாடுறதுக்குனே உள்ளது. அதுதான் நான் அதிகமா ரிப்பீட்ல உங்களுக்கு நான் 3 நாள் ஸ்பேஸ்லயும் சொல்லிட்டு இருக்கேன், 3 நாளா 4 நாளா தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கேன். ஒரு படத்துக்கு ட்வீட்டும் அதிகமா போடுறேன் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா நல்லா இல்லாத படத்துக்கு நான் ரிவ்யூ போட மாட்டேன். ஃபர்ஸ்ட் ரொம்ப எனக்கு படம் பிடிக்கலையா நான் ரிவ்யூ போட மாட்டேன். ஏன்னா அந்த படத்தை பார்த்து நீங்க ஒரு 100 பேரை பார்க்க வச்சு ஏமாற்றம் அடைய வைக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லைங்கிறனால ஓவர் நெகட்டிவ் தான் படத்தை போட மாட்டேன். ஓரளவுக்கு படம் பரவாயில்லப்பா தியேட்டர்ல போய் பார்க்கலாம் அப்படின்னா ரிவ்யூ போடுவேன். ஓகேங்களா. ரொம்ப சூப்பரா இருந்தா 4 படம் ஒரு ட்வீட்டுக்கே ஒரு படத்தை பத்தி 4-5 தடவை போட்டுக்கிட்டே இருப்பேன். இந்த படம் நீங்க அதனால நான் சொல்றேன் நம்பி போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டேன். திரும்ப நீங்க கேட்டீங்க என்ன சந்தேகப்படுற மாதிரியே எனக்கு பயமா இருக்கு, அதனால நீங்க பாத்துக்க. அதாவது சந்தானம் சொல்லுவாங்க இன்னும் நம்ம மாதிரி எல்லாம் தாண்டி பாப்பான்னு தாண்டியே பண்ணு அடுத்து தாண்டி போங்கப்பாங்கிற மாதிரிதான் இருக்கும். எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்களேன்னு சொன்னவர்கிட்டே வந்து சொல்றாரு அவரு. இல்ல ஒரே விஷயம் தான், நானும் சுகுமார் ப்ரோ இதே ஸ்பேஸ்ல தான் சொன்னோம், லப்பர் பந்து எல்லாரும் போய் தியேட்டர்ல பாருங்க, உங்களுக்கு படம் பிடிக்கலன்னா நாங்க வந்து அமௌண்ட் ரீஃபண்ட் பண்றோம்னு இதே ஸ்பேஸ்ல தான் சொல்லியிருக்கோம். கடைசி விளக்கு ப்ரோ எப்படி ப்ரோ இருக்கு? இல்ல நீங்க லப்பர் பந்து பார்த்துட்டு வாங்க போங்க. தம்பி பாஸ் ஆகணும்னு நினைச்சு படிப்பான்னு கேட்க போறாங்க. பிரகாஷ் ப்ரோ டிராபிக் ஜாம் ப்ரோ. இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னால மைல் மார்க்னு, அதுதான் டிராபிக் ஜாம். அந்த டிராபிக் ஜாம்ங்கிறது பட்ட பேரு, மைல் மார்க்குங்கிறது ஹோட்டல் பேரு. இல்ல பிரகாஷ் நான் பாய் எமோஜி போட்டாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, 10 மணி ஆகும் இவரே ஆரம்பிச்சு. இல்ல நானே க்ளோஸ் பண்ணாதான் அப்புறம் கேட்டுட்டு எனக்கு ஒரு சில சைட்ல மெசேஜ் வந்துருக்கு, நான் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன், மேல பார்த்துக்கிட்டே மெசேஜ் பண்ணி பேசிட்டு இருக்கேன். அதனால இன்னைக்கு முடிச்சுக்குவோம், நாளைக்கு சந்திப்போம். பை பை. ஓகே சும்மா ஓகே பை. தேங்க்ஸ். குட் நைட் ப்ரோ. பை.